வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம வந்து 9th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபிலேருந்து ஒரு பாடம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து அழகு 1 வந்து பார்த்தாச்சு. அதுக்கான வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது 2வது பாடம் நிலக்கோளம் 2 புவி புற செயல்பாடுகள் அப்படிங்கிற பாடம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, புவியோட அக மற்றும் புற செயல்பாடுகளால் புவி வந்து நிறைய மாறுதல்களுக்கு உள்ளாகுது. இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து நிறைய நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால புவியோட நிலத்தோற்றமும் அதோட வடிவமைப்பு வந்து மாற்றி அமைக்குது. புற செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது சூரிய சக்தி மற்றும் புவியீர்ப்பு விசையாலையும், அகச்செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது புவியோட உட்புற வெப்பத்தாலும் இயக்கப்படுது. ஸோ எது புற செயல்பாடுன்னு கேட்டால் சூரிய சக்தியும் புவியீர்ப்பு விசையும் தான் புற செயல்பாடு. இதே அக செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது புவியில் உள்ளே இருக்கக்கூடிய வெப்பம் தான் அக செயல்பாடு அப்படிங்கிறது. புற செயல்பாடுகளை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து வானிலை சிதைவு மற்றும் பருப்பொருள் அசைவு, 2வது வந்து சமன்படுத்துதல். வானிலை சிதைவு மற்றும் பருப்பொருள் அசைவு அப்படின்னு பார்க்கும்போது 3 வகையான முறைகளில் சிதைவடையும். இயற்கை சிதைவு, வேதியியல் சிதைவு, உயிரின சிதைவு அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான முறைகளில் வந்து சிதைவடையும். சமன்படுத்துதல் அப்படின்னு பார்க்கும்போது அரிப்பினால் சிதைவுறும், படிவுகளால் நிரப்பப்படும். சமன்படுத்துகள்னு பார்க்கும்போது அரிப்பால் சிதைவரும் இல்லை படிவை வச்சு நிரப்பப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 2 வகையான புற செயல்பாடுகள் இந்த பதிலில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து வானிலை சிதைவு அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி வளிமண்டலத்தில் ஏதாவது நடக்குது அப்படிங்கும்போது புவியோட மேற்பரப்பு டைரெக்டாக கான்டாக்ட் இருக்கிறதுனால பாறைகள் வந்து ஒன்று சிதைவடையும் இல்லை வந்து அழிஞ்சு போகும். இதெல்லாம் வந்து ஆகும். இந்த செயல்பாடுகளை தான் வந்து வானிலை சிதைவுன்னு சொல்கிறோம். இந்த வானிலை சிதைவு வந்து 3 வகைப்படும். ஒன்று வந்து இயற்சிதைவு, வேதியியல் சிதைவு, உயிரின சிதைவு. அதை தான் நம்ம மேலே பார்த்தோம். அடுத்து வந்து இயற்சிதைவுனா என்னென்னு பார்க்கலாம். இயற்சக்திகளால் பாறைகள் வேதியியல் மாற்றம் ஏதும் அடையாமல் உடைப்படுவதே இயற்சிதைவு எனப்படுகிறது. எதுவுமே வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் எதுவுமே நடக்காது, ஆனால் உடஞ்சி போகும். அதுதான் வந்து இயற்சிதைவுன்னு சொல்கிறாங்க. பகல் நேரத்தில் அதிகமாக வெப்பம் இருந்ததுனால பாறைகள் வந்து விரிவடையும். அதே இரவு நேரத்தில் அதிக குளிர் காரணமாக அது வந்து சுருங்கிடும். இந்த மாதிரி பகல் நேரத்தில் வெப்பமும் இரவு நேரத்தில் குளிரும் கண்டினியூஸாக நடக்கிறதுனால பாறைகளில் விரிசல் வந்து அது வந்து உடஞ்சி போகுது. பாறை உரிதல், பாறை பிரிந்து உடைதல், சிறு துகள்களாக சிதைவுறுதல், இதெல்லாம் வந்து இயற்சிதைவோட வகைகளாக சொல்லலாம். என்ன சொல்கிறாங்க, இயற்சிதைவுன்னா பாறைகள் வேதியியல் மாற்றம் எதுவுமே அடையாமல் உடையிறது தான் இயற்சிதைவுங்கிறது. அதிக வெப்பம் காரணமாக பாறைகள் விரிவடையும், இரவு நேரத்தில் அதிக குளிர் காரணமாக சுருங்கும். இந்த மாதிரி கண்டினியூஸாக நடக்கிறதுனால பாறைகளில் விரிசல் வந்து அது வந்து உடைஞ்சி போகும். அடுத்தது பாறை உரிதல். வெப்பம் மற்றும் குளிர்ச்சியோட மாறுபாடு காரணமாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வெப்பம் வருது அதுக்கப்புறம் குளிர்ச்சி வருது. இந்த மாதிரி மாறிட்டே இருக்கிறதுனால அந்த உருண்டையாக இருக்கக்கூடிய பாறையோட மேற்பரப்பு அப்படிங்கிறது வெங்காயத்தோல் உரிகிறது மாதிரி அடுக்கடுக்காக வந்து உரிக்கப்படுது. இப்படி வந்து பாறை வந்து சிதைஞ்சு போகிற நிகழ்வு தான் பாறை உரிதல் அப்படின்னு சொல்கிறாங்க. பாறை மேல் தகடு உரிதல் மற்றும் நொறுங்குதல் இதெல்லாம் வந்து வேறு வகைகளாக சொல்லலாம். பாறையோட மேல் தகடு உரிகிறது இல்லைனா நொறுங்குதல் அப்படிங்கிறது வேறு வகைகளாக சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பாறை உரிதல். வெங்காயத்தோல் உரிகிற மாதிரி உறிஞ்சு போகிறதுனால இதை வந்து பாறை உரிதல்னு சொல்கிறாங்க. இதுக்கு வேறு வகைகள்னு கேட்டால் பாறை மேலே தகடு உரிதல், நொறுங்குதல் இதெல்லாம் வந்து மற்ற வகைகள். அடுத்தது சிறு துகள்களாக சிதைவுறுதல். ஸோ இந்த நிகழ்விற்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தாக்கா அதிகமான வெப்பம் தான் காரணம். படிவு பாறைகள் காணப்படுற இடங்களில் பாறைகள் சிறு துகள்களாக சிதைவுறுதல் அதிகம் நடக்கும். இந்த நிகழ்வுக்கு என்ன காரணம், வெப்பம் தான் காரணம். எந்த மாதிரி இடத்துலனா படிவு பாறைகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்து பாறைகள் சின்ன சின்ன துகள்களாக சிதைவுறுதல் அதிகமாக நடக்கும். இதுதான் வந்து சிறு துகள்களாக சிதைவுறுதல். அடுத்து வந்து பாறை வந்து பிரிந்து உடைதல். பாறைகள் வந்து பகலில் விரிவடைந்து இரவில் சுருங்குகின்றன. திரும்பி அதே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த செயல் தொடர்ந்து நடக்கிறதுனால பாறைகளோட இணைப்புகளில் அழுத்தம் ஏற்பட்டு பாறைகள் சிதைவுறுது. இந்த மாதிரி சிதைகிறது தான் பாறை பிரிந்துடைதல் சொல்கிறோம். ஏற்கனவே பார்த்தோம், அதிகமான வெப்பம், குளிர் இந்த மாதிரி கண்டினியூஸாக நடக்கிறதுனால இது வந்து 2ஆவே பிளந்து போகுது. இந்த ஃபோட்டோ பார்த்தா தெரியும். இந்த மாதிரி பாறைகள் பிளந்து போகுது. இதுதான் வந்து பாறை பிரிந்து உடைதல்.
உடைந்த பாறைகள் வானிலை சிதைவுக்கு உட்பட்டு மண்ணாக மாறுகிறது. உடைந்த பாறைகள் வானிலை சிதைவுக்கு உட்பட்டு மண்ணாக மாறுது. இந்த மாதிரி சிதைவடைந்த நுண்ணிய பாறை துகள்கள், சிதைந்த உயிரினங்கள், இதோட கலவை தான் மண் அப்படிங்கிறது. நுண்ணிய பாறை துகள்கள் அப்புறம் அதில் உயிரினங்கள் கூட சேர்ந்து போயிருக்கும், இதுதான் வந்து மண் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வேதியியல் சிதைவு. இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், இயற்கையாக என்னென்ன சிதைவு பாறைகளில் வருது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இயற்சிதைவு, வேதியியல் சிதைவு, உயிரின சிதைவுன்னு சொல்லிட்டு வானிலை சிதைவு 3 வகைப்படும். இதில் இயற்சிதைவு மட்டும்தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இயற்சிதைவில் என்ன வருது, பாறை உரிகிறது, வெங்காயத்தோல் மாதிரி உரிக்கிறது, அப்புறம் சின்ன சின்ன துகள்களாக சிதைவடைகிறது, பாறை பிரிந்து உடைகிறது, இதெல்லாம் வந்து இயற்சிதைவுகளில் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து என்ன பார்க்குறோம், வேதியியல் சிதைவு பார்க்குறோம். ஸோ வந்து பாறைகளில் வேதியியல் மாற்றங்கள் நடக்கிறதுனால அது வந்து உடஞ்சி சிதையுது. பாறைகளில் வேதியியல் மாற்றங்கள் நடக்கிறதுனால உடஞ்சி சிதையுது. இந்த மாதிரி சிதைவடைகிறது தான் வேதியியல் சிதைவுன்னு சொல்கிறோம். அதிக வெப்பம், ஈரப்பதம் இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டு பகுதிகள், வெப்பமண்டல பகுதிகள், மித வெப்பமண்டல பகுதிகளில் இந்த மாதிரி சிதைவு அப்படிங்கிறது அதிகம் நடக்குது. எங்கே அதிகமான வெப்பம் எங்கே இருக்குது, நிலநடுக்கோட்டு பகுதியில், அதுக்கப்புறம் வெப்பமண்டல பகுதியில், மித வெப்பமண்டல பகுதிகளில் இந்த சிதைவுறுதல் அதிகமாக நடக்குது. ஆக்சிகரணம், கார்பனாக்கம், கரைதல், நீர்கொள்ளல், இந்த செயல்பாடுகளால் வேதியியல் சிதைவு நடக்குது. என்னென்ன இதனால் நடக்குது, ஆக்சிகரணம் அடையுது, இல்லை கார்பனாக்கம் அடையுது, இல்லைனா கரைஞ்சி போகுது, இல்லை நீர்கொள்ளல், இந்த மாதிரி செயல்பாடுகளால் தான் இந்த வேதியியல் சிதைவு அப்படின்னு நடக்கிறது. இது எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, என்னங்கிறதையும் பார்க்கலாம். ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் மற்றும் நீர் வேதியியல் சிதைவுறுதலோட முக்கியமான காரணிகளாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிகரணம் என்னன்னு பார்க்கலாம். ஆக்சிகரணம் அப்படிங்கிறது பாறையில் இருக்கக்கூடிய இரும்பு தாது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோடு வினைபுரிந்து இரும்பு ஆக்சைடாக மாறுது. இந்த இரும்பு தாது வந்து வளிமண்டலத்தில் இருக்கக்கூடியது. இது வந்து பாறையில் இருக்கக்கூடிய இரும்பு தாது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோடு வினை புரியுது. அப்போ வந்து இரும்பு ஆக்சைடாக மாறுது. இந்த செயல் தான் ஆக்சிகரணம்னு சொல்கிறாங்க. இதனால் பாறை வந்து பலம் கம்மியாகி சிதைஞ்சு போகுது. இதுதான் வந்து ஆக்சிகரணம். இரும்பு தாது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோடு வினை புரிந்து இரும்பு ஆக்சைடாக மாறுது. இதுதான் காரணம். அடுத்தது கார்பனாக்கம். வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு தண்ணியில் கரைஞ்சி கார்பானிக் அமிலமாக மாறுது. வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்து கார்பானிக் அமிலமாக மாறுது. இந்த கார்பானிக் அமிலம் கலந்த தண்ணி வந்து இந்த சுண்ணாம்பு பாறை மேலே விழும்போது கார்பனாக்கம் நடந்து பாறைகள் வந்து சிதைவடையுது. இந்த கார்பானிக் அமிலம் சுண்ணாம்பு பாறை மேலே விழும்போது கார்பனாக்கம் நடக்குது. அதனால பாறை வந்து சிதைஞ்சு போகுது. இதனால தான் குகைகள் உருவாகுது. ஸோ எது மூலமாக வந்து எந்த வேதியியல் செயல்பாடு மூலமாக குகை உருவாகுது அப்படின்னு கேட்டால் கார்பனாக்கம் அப்படிங்கிற வேதியியல் செயல்பாடு மூலமாக தான் குகைகள் வந்து உருவாகுது. அடுத்து வந்து கரைதல். பாறைகளில் இருக்கக்கூடிய கரையும் தன்மை கொண்ட பாறை துகள்கள் நீரில் வந்து கரைஞ்சி போகுதுன்னா அதுதான் வந்து கரைதல். பாறையில் இருக்கக்கூடிய கரைஞ்சி போகக்கூடிய பாறை துகள்கள் தண்ணியில் கரைஞ்சின்னா அதுக்கு பேர் கரைதல். இதனாலேயும் பாறைகள் வந்து சிதைவுறுதல் நடக்குது. அடுத்து வந்து நீர்கொள்ளல். ஈரப்பத காலநிலை இருக்கக்கூடிய பிரதேசங்களில் நீர்கொள்ளல் வந்து அதிகமாக நடக்குது. பாறைக்குள்ளே இருக்கக்கூடிய தாதுக்கள் தண்ணீரை ஈர்த்துக்கிறதுனால அது வந்து பெருத்து போகுது. ஏன்னா பாறையில் இருக்கக்கூடிய தாது வந்து தண்ணீரை பிடிச்சி வச்சுருக்கிறதுனால அது வந்து பெருகுது. இதனால் பாறையில் விரிசல் உண்டாகி சிதைவுறுதல் நடக்குது. இந்த நிகழ்வு தான் என்ன சொல்கிறாங்கன்னா நீர்கொள்ளல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 2வது மெத்தட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இயற்சிதைவு பார்த்தோம், அடுத்து வேதியியல் சிதைவு பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேதியியல் சிதைவில் என்ன பார்த்துருக்கோம், ஆக்சிகரணம், கார்பனாக்கம், கரைதல், நீர்கொள்ளல், இந்த மாதிரி செயல்பாடுகளால் வேதியியல் சிதைவு உருவாகுதுன்னு பார்த்தோம். ஆக்சிகரணம்னா இரும்பு தாது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோடு வினைபுரிந்து இரும்பு ஆக்சைடாக மாறுது. கார்பனாக்கம்னா கார்பானிக் அமிலம் கலந்த நீர் சுண்ணாம்பு பாறையில் விழும்போது கார்பனாக்கம் நடந்து அதன் மூலமாக பாறை சிதையுது. இதனால தான் வந்து குகைகள்லாம் உருவாகுது. அடுத்து வந்து கரைதல். அதில் வந்து கரைகிற மாதிரி பாறை துகள் இருந்ததுன்னா கரைஞ்சி போகும், அவ்வளோதான். நீர்கொள்ளல். பாறைக்குள்ளே இருக்க தாதுக்கள் வந்து தண்ணீரை ஈர்த்துக்கிறதுனால அது வந்து பருத்து பெருகுது. இதனால் விரிசல் வருது, அதுக்கு பேர் நீர்கொள்ளல். அடுத்து 3வது மெத்தட், அது வந்து உயிரின சிதைவு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, தாவரங்களோட வேர்கள் வந்து பாறைகளின் விரிசல்களின் வழியே ஊடுருவி சென்று பாறைகளை விரிவடை செய்கிறது. தாவரத்தோட வேர் பாறையில் விரிசல் வழியாக வந்து உள்ளே போயிட்டு பாறையை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுது.
மண்புழுக்களாலும் விலங்கினங்களாலும் மனித செயல்பாடுகளாலும் பாறைகள் சிதைவுறுதல் உயிரின சிதைவு. மண்புழு வந்து இது பண்ணலாம். விலங்கினம் அப்படின்னு பார்க்கும்போது எலி, முயல், அப்புறம் மனித செயல்பாடுகள், இதனால் பாறைகள் சிதைவுறதை வந்து உயிரின சிதைவுன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து உயிரின சிதைவுக்கான ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மரம் வந்து அதோட வேறு ஊடுருவி போகும்போது அதன் மூலமாக வந்து பாறைகள் சிதையுது. இதோட 3 மெத்தடை வந்து பார்த்து முடிச்சிட்டோம். அப்பப்போ ரீக்கப் பார்த்துட்டு வரலாம். வானிலை சிதைவுன்னு பார்க்கும்போது 3 வகைப்படும். இயற் சிதைவு, வேதியியல் சிதைவு, உயிரணு சிதைவுன்னு சொல்லிட்டு 3 வகைப்படும். இயற் சிதைவுன்னா எந்த விதமான கெமிக்கல் மெத்தட் எதுவுமே இல்லாமல் உடைகிறது தான் இயற் சிதைவு. அதிக வெப்பம், அதிகமான குளிர் மாறி மாறி நடக்கும்போது பாறையில் விரிசல் வந்து அது வந்து உடஞ்சி போகும். பாறை உரிதல் அப்படிங்கிறது வெங்காயத்தோல் மாதிரி அடுக்கடுக்காக உரிகிறது தான் பாறை உரிதல். இந்த மாதிரி பாறை உரிதலுக்கு பேர் வந்து பாறை உரிதல் தான். பாறை மேல் தகடு உரிதல், நொறுங்குதல், இதெல்லாம் பாறை உரிதலோட வேறு வகைகளாக சொல்கிறாங்க. சிறு துகள்களாக சிதைவுறுதல். படிவு பாறைகள் காணப்படுற இடங்களில் பாறைகள் சின்ன சின்ன துகள்களாக சிதைகிறது அதிகமாக நடக்கும். இந்த நிகழ்வுக்கு அதிகமான வெப்பம் காரணம். பாறைகள் பிரிந்து உடைதல். பகலில் எக்ஸ்பெண்ட் ஆகும், இரவில் சுருங்குறதுனால இதனால் வந்து பாறை பிரிந்து உடையுது. இதுதான் அந்த ஃபோட்டோ பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க, வேதியியல் சிதைவு என்னென்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சிகரணம், கார்பனாக்கம், கரைதல், நீர்கொள்ளல், இந்த மாதிரி செயல்பாடுகளால் வேதியியல் சிதைவு அப்படிங்கிறது நடக்குது. ஆக்சிகரணம் பாறையில் இருக்கக்கூடிய இரும்பு தாது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோடு வினைபுரிந்து இரும்பு ஆக்சைடாக மாறுது. இதுதான் வந்து ஆக்சிகரணம். கார்பனாக்கம் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு தண்ணியில் கரைஞ்சி கார்பானிக் அமிலமாக மாறுது. இந்த கார்பானிக் அமிலம் கலந்த தண்ணீர் சுண்ணாம்பு பாறை மேலே விழும்போது கார்பனாக்கம் நடந்து பாறைகள் சிதையுது. இதன் காரணமாக தான் குகைகள் உருவாகுது. கரைதல் பாறை துகள் கரைகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது தண்ணியில் கரைஞ்சி போகும். அதுதான் வந்து கரைதல். நீர்கொள்ளல் அப்படிங்கிறது பாறையில் இருக்கக்கூடிய தாதுக்கள் தண்ணீரை ஈர்த்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து அதோட அளவு வந்து பெருத்து போகும். இதனாலேயும் விரிசல்கள் வரும். அடுத்து வந்து உயிரின சிதைவு. தாவரத்தோட வேர்கள் பாறைகளோட விரிசல் வழியாக செல்லும்போது பாறையை விரிவடைய செய்யும். அடுத்து வந்து நிலமட்டம் சமமாக்கல். இயற்கை காரணிகளான ஆறுகள், நிலத்தடி நீர், காற்று, பனியாறுகள் மற்றும் கடல் அலைகள் புவியின் மேற்பரப்பை சமன்படுத்துகின்றன. இச்செயலை சமன்படுத்துதல் செயல்பாடு எனப்படும். என்ன சொல்கிறாங்க, ஆறு இல்லை நிலத்தடி நீர், காற்று, பனியாறு, கடல் அலை, இதெல்லாம் புவியோட மேற்பரப்பை சமன்படுத்தும். இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, சமன்படுத்துதல் செயல்பாடுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி காரணிகளால் புவியோட மேற்பரப்பில் நிறைய நிலத்தோற்றமும் உருவாகுது. நிலமட்டம் சமமாக்கல் அப்படிங்கிறது 2 செயல்பாடுகளை கொண்டது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டில் டயக்ராமில் பார்த்தோம். அரிப்பினால் சிதைவுறுதல், அதுக்கப்புறம் படிவுகளால் நிரப்பப்படுதல். இதுதான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். இயற்கை காரணிகளால் நிலப்பரப்பு சமன்படுத்தப்படுறது தான் நிலமட்டம் சமமாக்கல் சொல்கிறோம். திருப்பி அதே பாயிண்ட் தான் வருது. இயற்கை காரணிகளால் நிலத்தோற்றங்களை உருவாக்குதல், படிவுகளால் நிரப்பப்படுதல். இயற்கை காரணிகளால் நிலத்தோற்றம் அப்படிங்கிறது புதுசாக உருவானுச்சுன்னா அந்த படிவை வச்சு நிரப்பப்படுதுன்னு சொல்கிறாங்க. நிலத்தோட மேற்பரப்பு வந்து தேஞ்சு போகுது அப்படின்னா அதை வந்து அரிப்பினால் சிதைவுறுதல்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, உருவானுச்சுன்னா அது வந்து படிவுகளால் நிரப்பப்படுதல். இதே வந்து நிலத்தோட மேற்பரப்பு தேஞ்சு போகுதுன்னா அதை வந்து அரிப்பினால் சிதைவுறுதல். சமன்படுத்துதல் அமைக்கும் செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது அரிக்கும், அதுக்கப்புறம் கடத்தும், அதுக்கப்புறம் படிய வைக்கும். இதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. சமன்படுத்துதல் அமைக்கும் செயல்பாடுகள் = அரித்தல் ப்ளஸ் கடத்துதல் ப்ளஸ் படிய வைத்தல். கீழே இருக்கிறத பார்க்கும்போது இதுக்கான எது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். நிலமட்டம் சமமாக்கல் செயல்பாடுகளின் காரணிகள். ஃபஸ்ட்டு வந்து ஓடும் நீர் அல்லது ஆறுகள் தான் அதிக அளவில் சமன்படுத்துதல் செயல்பாடுகளை உருவாக்கும். அதிகமான அளவில் சமன்படுத்தல் செயல்பாடுகளை உருவாக்குது ஆறு தான். பெரும்பாலும் ஆறு வந்து உயரமான மலை, குன்று இல்லைனா பீடபூமியிலேருந்து உருவாகுது. ஆறுகளோட ஆதாரமாக மழை தண்ணி இல்லைனா பனியாறு இல்லைனா நீரூற்று, இதெல்லாம் ஏரி, இதெல்லாம் இருக்குது. ஆறுகள் தோன்றுகின்ற இடம் ஆற்றோட பிறப்பிடம் சொல்கிறாங்க. கடலோட கலக்கும் இடத்தை முகத்துவாரம்னு சொல்கிறோம். ஆறு வந்து எங்கே தோன்றுதோ அதை வந்து ஆற்றோட பிறப்பிடம்னு சொல்கிறோம். கடலோட கலக்கிற இடத்த முகத்துவாரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபோட்டோவில் இளநிலை, முதிர்நிலை, மூப்பு நிலைன்னு சொல்லிட்டு 3ஆக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீர்பிடிப்பு பகுதி, நீர்வீழ்ச்சி, இதெல்லாம் வந்து இளநிலையை சார்ந்தது. இதுதான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். முதிர்நிலை அப்படின்னு பார்க்கும்போது இணைந்த கிளைக்குன்று, இந்த ஆறு வந்து இணைஞ்சிருக்கு. குருட்டாறு அப்படின்னா இது மாதிரி கட்டாக இருக்கும், இது வந்து குருட்டாறு. ஆற்று வளைவுகள் அப்படின்னா இது மாதிரி வளைஞ்சு போகும், அது வந்து ஆற்று வளைவுகள்.
அடுத்து வெள்ளை சமவெளி கொடுத்துருக்காங்க. டெல்டா, பொங்குமுகம், ஆற்று முகத்துவாரம், அதாவது கடலில் கலக்கிற இடத்த ஆற்று முகத்துவாரம்னு கொடுத்துருக்காங்க. இளநிலையில் நீர்பிடிப்பு பகுதி, நீர்வீழ்ச்சி இது எல்லாமே வருது. முதிர்நிலையில் இணைந்த கிளைக்குன்று, குருட்டு ஆறு இதெல்லாமே இணைந்த கிளைக்குன்று மட்டும்தான் இருக்குது. மூப்பு நிலையில் தான் வந்து குருட்டு ஆறு, ஆற்று வளைவுகள், வெள்ளை சமவெளிகள், டெல்டா, பொங்குமுகம் இதெல்லாமே வந்து இருக்குது. ஆறு வந்து மலைகளில் தோன்றி கடலிலோ அல்லது ஏரியிலோ கலக்கின்றன. ஆறு பாய்ந்து செல்லும் அதன் பாதை ஆற்றின் போக்கு என அழைக்கப்படுகிறது. ஆற்றின் போக்கு 3 நிலைகளாக பிரிக்கப்படுகிறது. இதுதான் நம்ம மேலே பார்த்தோம். ஆற்றோட போக்கு வந்து 3 நிலைகளாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இளநிலை, முதிர்நிலை, மூப்பு நிலை அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இளநிலை அப்படின்னு பார்க்கலாம். ஆற்றோட இளநிலையில் அரித்தல் அப்படிங்கிறது தான் முதன்மையான செயலாக இருக்குது. இளநிலைன்னு பார்க்கும்போது அரித்தல் தான் நடக்குது. இங்கே வந்து ஆறு வந்து செங்குத்தான மலைச்சரிவுகளில் உருண்டோடி போகுது. இந்த சரிவுகளில் ஆற்றோட வேகம் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து ஓடும்போது பள்ளத்தாக்க அகலமாகவும் ஆழமாகவும் அரிச்சிட்டு போகுது. அதனால் உருவாக்கக்கூடிய நிலத்தோற்றம் பேர் தான் வி வடிவ பள்ளத்தாக்குகள். மலை இடுக்குகள், குறுகிய பள்ளத்தாக்குகள், இணைந்த கிளைக்குன்றுகள், துள்ளல், குடக்குழிகள் மற்றும் நீர்வீழ்ச்சி இதெல்லாம் வந்து இதன் காரணமாக தான் உருவாகுது. இளநிலையில் அரித்தல் காரணமாக வி வடிவ பள்ளத்தாக்கு, மலை இடுக்கு, குறுகிய பள்ளத்தாக்கு, இணைந்த கிளைக்குன்று, துள்ளல், குடக்குழிகள், அதுக்கப்புறம் நீர்வீழ்ச்சிகள் இதெல்லாம் வந்து உருவாகுது. அடுத்தது முதிர்நிலை. முதிர்நிலையில் என்ன ஆகுதுன்னா ஆறுகள் வந்து சமவெளியை போய் சேர்ந்துருது. இந்த நிலையில் கிளையாறுகள் முதன்மை ஆற்றோட இணைகிறதுனால ஆற்று நீரோட கன அளவும் அதை கடத்திட்டு வர பொருளோட சுமையும் வந்து அதிகரிக்குது. முதிர்நிலையில் கடத்துதல் அப்படிங்கிறது தான் முதன்மையான செயல். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இளநிலையில் பார்க்கும்போது அரித்தல் அப்படிங்கிறது முதன்மையான செயல்னு பார்த்தோம். இப்போ முதிர்நிலையில் பார்க்கும்போது கடத்துதல் அப்படிங்கிறது தான் முதன்மையான செயல். ஆற்றோட வேகம் திடீர்னு குறையிற இடங்களில் படிய வச்சலும் நடந்துடும். ஒருவேளை குறைஞ்சிருச்சு ஆற்றோட வேகம்னா அந்த இடத்துல கொண்டு வந்த பொருளை படிய வச்சிடும். முதிர்நிலையில் என்னென்ன நிலத்தோற்றங்கள் உருவாகும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ முதிர்நிலையில் பார்க்கும்போது வண்டல் விசிறிகள், வெள்ள சமவெளிகள், ஆற்று வளைவுகள், குருட்டு ஆறுகள் இதெல்லாம் வந்து முதிர்நிலையில் உருவாகுது. வண்டல் விசிறிகள், வெள்ள சமவெளிகள், ஆற்று வளைவுகள், குருட்டு ஆறுகள் இதெல்லாம் என்னது முதிர்நிலையில். அடுத்து வந்து மூப்பு நிலை. இதில் என்னென்னா இளநிலை மற்றும் முதிர்நிலையில் அரித்து கடத்தி வரக்கூடிய பொருள்கள் தாழ்நில சமவெளிகளில் படிய வைக்கப்படுது. ஸோ அந்த 2 ஸ்பேஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து கடத்திட்டு வர்றது வந்து இந்த இடத்துல படிய வைக்கப்படுது. ஹைலைட் பண்ண முடியல, ஸ்ட்ரக் ஆகுது. ஸோ தாழ்நில சமவெளிகள் வந்து படிவுகளால் நிரப்பப்படுறதால முதன்மை ஆறு வந்து கிளை ஆறுகளாக பிரியுது. படிய வைத்தல் அப்படிங்கிறது இதோட முதன்மையான செயலாக இருக்குது. ஃபஸ்ட்டில் வந்து அரிச்சது, செகண்டில் வந்து கடத்தினுச்சு, 3ஆவதுல வந்து படிய வைக்குது. இந்த நிலையில் டெல்டாக்கள், ஓத பொங்கு முகங்கள் இந்த மாதிரி நிலத்தோற்றம் வந்து உருவாக்கப்படுது. இதில் மூப்பு நிலையில். அடுத்து துணையாறு. முதன்மை ஆற்றோடு இணையக்கூடிய அனைத்து சிற்றாறுகளுமே துணையாறுகள். முதன்மை ஆற்றோடு இணையக்கூடிய அனைத்து சிற்றாறுகளும் துணையாறுகள். எடுத்துக்காட்டு சொன்னால் பவானி ஆறு சொல்லலாம். கிளையாறுனா முதன்மை ஆற்றிலேருந்து பிரிஞ்சுட்டு போணுச்சுன்னா அதுக்கு பேர் வந்து கிளையாறு. எடுத்துக்காட்டாக வந்து கொள்ளிடம் ஆறை சொல்லலாம். நம்ம வந்து 3 நிலைகளை பார்த்தோம், திரும்ப பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இளநிலை, முதிர்நிலை, மூப்பு நிலை பார்த்தோம். இளநிலை அப்படின்னா அரித்தல் தான் முதன்மையான செயலாக இருக்குது. வி வடிவ பள்ளத்தாக்கு, மலை இடுக்குகள், குறுகிய பள்ளத்தாக்குகள், இணைந்த கிளை குன்றுகள், துள்ளல், குடக்குழிகள், அதுக்கப்புறம் நீர்வீழ்ச்சிகள் இதெல்லாம் வந்து அந்த இளநிலையில் தான் உருவாகுது. முதிர்நிலையில் அந்த கடத்திட்டு வர பொருளோட சுமை வந்து அதிகமாகுது. அதனால் கடத்துதல் அப்படிங்கிறது தான் முதன்மையான செயல். ஒருவேளை ஆற்றோட வேகம் திடீர்னு கம்மியானுச்சுன்னா அந்த இடத்துல படியவும் வைக்குது. முதிர்நிலையில் உருவாகக்கூடிய நிலத்தோற்றங்கள் வண்டல் விசிறிகள், வெள்ள சமவெளிகள், ஆற்று வளைவுகள், குருட்டு ஆறுகள் இதெல்லாம் வந்து முதிர்நிலையில் உருவாகுது. மூப்பு நிலைன்னு பார்க்கும்போது படிய வைத்தல் தான் முதன்மையான செயல். படிய வைத்தல் முதன்மையான செயல். டெல்டா, ஓத பொங்கு முகம் இதெல்லாம் வந்து இந்த நிலத்தோற்றெல்லாம் மூப்பு நிலையில் உருவாகுது. துணையாறுக்கு எடுத்துக்காட்டு பவானி ஆறு, கிளையாறுக்கு எடுத்துக்காட்டு கொள்ளிடம் ஆறு. அடுத்தது ஆற்றோட அரித்தலால் உருவாகக்கூடிய நிலத்தோற்றங்கள் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ பார்த்தது தான் திரும்பி வந்து அந்த 3 இதில்
பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் வந்து உருவாகுதுன்னு, அதை தான் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஆற்றோட அரித்தலால் உருவாகக்கூடிய நிலத்தோற்றங்கள் ஃபஸ்ட்டு வந்து மலை இடுக்கு மற்றும் குறுகிய பள்ளத்தாக்கு. கடினமான பாறைகள் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள் வழியாக ஆறு போகும்போது செங்குத்தான பக்கங்கள் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குகளை உருவாகுது. இதை வந்து என்ன சொல்கிறாங்க, மலை இடுக்குகள் சொல்கிறாங்க. சிந்து பிரம்மபுத்திரா ஆறுகள் தான் இமயமலையில் இந்த மாதிரி நிலத்தோற்றங்களை உருவாக்குது. ஸோ மலை இடுக்கு குறுகிய பள்ளத்தாக்கு எந்த ஆறுகள் உருவாக்குதுன்னா சிந்து பிரம்மபுத்திரா ஆறுகள் இமயமலையில் இந்த மாதிரி நிலத்தோற்றத்தை உருவாக்குது. செங்குத்து சரிவு இருக்கக்கூடிய மலை இடுக்குகள் பல 100 கிலோமீட்டருக்கு நீண்டு காணப்பட்டால் அதை வந்து குறுகிய பள்ளத்தாக்குன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி செங்குத்து சரிவு உருவாகக்கூடிய மலை இடுக்கு உருவாயிட்டு இந்த மலை இடுக்கே பல 100 கிலோமீட்டருக்கு கண்டினியூஸாக போயிட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து குறுகிய பள்ளத்தாக்குன்னு சொல்கிறோம். இது வந்து அமெரிக்க ஐக்கிய நாட்டில் கொலராடோ ஆற்றினால் உருவாக்கப்பட்ட கிராண்ட் கேன்யான் அப்படிங்கிறது இதற்கு சிறந்த உதாரணம். இந்த மாதிரி குறுகிய பள்ளத்தாக்குக்கு எது உதாரணம் அப்படின்னு கேட்டால் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருக்குது. எந்த ஆற்றினால் உருவாக்கப்பட்டிருக்கு? கொலராடோ அப்படிங்கிற ஆற்றினால் உருவாக்கப்பட்டிருக்கு. அதோட பேர் வந்து கிராண்ட் கேன்யான் அப்படிங்கிறது தான் உதாரணமாக சொல்கிறாங்க. குறுகிய பள்ளத்தாக்கு எடுத்துக்காட்டு வந்து கிராண்ட் கேன்யான் அப்படிங்கிறது கொலராடோ ஆறுனால் உருவாக்கப்பட்டிருக்கு. இதுதான் வந்து குறுகிய பள்ளத்தாக்கோட ஃபோட்டோ. அடுத்தது நீர்வீழ்ச்சி, வாட்டர்ஃபால்ஸ். கடினமான பாறைகள் மேல் அடுக்கிலும் மென்பாறைகள் கீழடுக்கிலும் கிடையாக அமைந்திருந்தால் கீழடுக்கில் உள்ள மென்பாறைகள் நீரினால் விரைவாக அரிக்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, கடினமான பாறை மேலடுக்குலையும் மென்பாறை கீழடுக்குலையும் இருந்துச்சுன்னா கீழடுக்கில் இருக்க பாறை தான் சீக்கிரமாக தண்ணியால் அரிக்கப்படுது. இதனால் மேலடுக்கில் இருக்கக்கூடிய அரிக்கப்படாத கடினமான பாறைகள் நீண்டு ஆற்றோட போக்கில் நீர்வீழ்ச்சியை ஏற்படுத்துது. கீழே இருக்கிறது அரிச்சிடும், மேலே இருக்கிறது அரிக்காது. அதனால ஒரு நீர்வீழ்ச்சியை உருவாக்குது. நீர்வீழ்ச்சியோட வேகம் அதிகமாக இருக்கும்போது அது விழுற இடத்துல பாறைகளை அரித்து பள்ளம் மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்குது. இதை வந்து என்ன சொல்கிறாங்க, வீழ்ச்சி குடைவுன்னு சொல்கிறாங்க. இதுலேயே 2 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நீர்வீழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது வந்து நீர்வீழ்ச்சியோட வேகம் அதிகமாக இருக்கும்போது அது விழுற இடத்துல இருக்கக்கூடிய பாறைகளை அரித்து அங்கே கீழேயே வந்து ஒரு பள்ளம் மாதிரி அமைப்பை உருவாக்குதான். அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, வீழ்ச்சி குடைவுன்னு சொல்கிறாங்க. அடுத்து உலகிலேயே மிக அதிக உயரமான நீர்வீழ்ச்சி வந்து ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. இது வந்து வெனிசுலாவில் இருக்குது. உலகிலேயே மிக அதிக உயரமான நீர்வீழ்ச்சி ஏஞ்சல் வெனிசுலாவில் இருக்குது. இதோட உயரம் வந்து 979 மீட்டர். ஸோ உலகிலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சி ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி வெனிசுலாவில் இருக்குது. இதோட உயரம் 979 மீட்டர். அடுத்து பி வடிவ பள்ளத்தாக்கு. ஆற்றோட செங்குத்தான அரித்தல் செய்கையால் மலைகளில் உருவாக்கப்படுற ஆழமான மற்றும் அகலமான நிலத்தோற்றம் தான் வி வடிவ பள்ளத்தாக்கு. இது வந்து அரித்தல் செயல்பாடுலாம் நடக்குது. ஆழமான அகலமான நிலத்தோற்றம் வி வடிவ பள்ளத்தாக்கு. இதில் அந்த ஃபோட்டோவில் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி ஆறு வந்து இணையுது. இணைந்த கிளை குன்றுகள் பிறப்பிடம் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. நீர்வீழ்ச்சி இங்கே வரும்போது கீழே இருக்கிறது அரிச்சிடும், மேலே இருக்கிறது அரிக்காது. அப்படிங்கிறதுனால செங்குத்தாக இருந்து வாட்டர் ஃபால்ஸ் வந்து உருவாகுது. இந்த கீழே தான் வந்து வி வடிவ பள்ளத்தாக்கு வந்து உருவாகுது. இந்த இது வந்து உள்ள நுழையிற இடத்துல வந்து மலை இடுக்குன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து குடக்குடைவு. ஆற்றோட படுகையில் செங்குத்தாக குடையப்பட்ட உருளை வடிவ பள்ளங்கள் குடக்குடைவு. செங்குத்தாக குடையப்பட்டிருக்கு. என்ன ஷேப்பில் இருக்குது? உருளை வடிவ பள்ளங்களாக இருக்குது. அதோட பேர் என்ன சொல்கிறாங்க? குடக்குடைவுன்னு சொல்கிறாங்க. இதோட விட்டம் ஆழம் ஒன்றுக்கு ஒன்று வேறுபட்டு காணப்படும். விட்டமும் ஆழமும் வந்து ஒரேதாக இருக்காது, மாறி மாறி இருக்கும். இதுதான் வந்து குடக்குடைவுக்கான ஃபோட்டோ. செங்குத்தாக குடையப்பட்ட உருளை வடிவ பள்ளங்கள் அப்படிங்கிறது தான் குடக்குடைவு அப்படிங்கிறது. அடுத்து வந்து ஆற்றோட வளைவுகள். ஆற்றில் படிவுகள் அதிகரிக்கிறதுனால அதோட வேகம் வந்து குறையுது. இதனால் ஆறு வளைஞ்சிட்டு போகுது. ஆறு வந்து அதோட படிவு வந்து அதிகமாகுது, அதனால வேகம் குறையுது. அதனால ஆறு வளைஞ்சிட்டு போகுது. இந்த வளைவுகள் வந்து ஆற்று வளைவுகள் அப்படின்னு சொல்கிறோம். மேலே ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. அடுத்தது குருட்டு ஆறு அல்லது குதிரை குழம்பு ஏரி. ஆற்று வளைவுகள் காலப்போக்கில் பெருசாகி இறுதியில் ஒரு முழுமையான வளையமாக மாறுது. ஸோ இந்த மாதிரி வளைஞ்சிட்டு போகும்போது இது வந்து கட்டாயிடும். இதை தான் வந்து குருட்டு ஆறு அல்லது குதிரை குழம்பு ஏரின்னு சொல்கிறாங்க. இந்த வளைவுகள் வந்து முதன்மை ஆற்றிலேருந்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு கட்டாயிட்டு ஒரு ஏரி மாதிரி காட்சி அளிக்கும். அதை என்ன சொல்கிறாங்க? குருட்டு ஆறுன்னு சொல்கிறாங்க.
குருட்டு ஆறு வந்து கீழே கொடுத்துருக்காங்க. பீகாரில் இருக்கக்கூடிய கன்வர் ஏரி ஆசியாவில் இருக்க மிகப்பெரிய நன்னீர் குருட்டு ஆறு. நம்ம ஆசியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்னீர் குருட்டு ஆறு எங்கே இருக்குது? பீகாரில் இருக்குது. கன்வர் ஏரி அப்படிங்கிறது பேர். அடுத்தது அமெரிக்காவில் அர்கன்சாஸ் அப்படிங்கிற பகுதியில் சிக்காட் ஏரி இருக்குது. இது உலகிலேயே பெரிய குருட்டாறு. உலகத்திலேயே பெரிய குருட்டாறு வந்து அமெரிக்காவில் இருக்குது. அர்கன்சாஸ் அப்படிங்கிற பகுதியில் இருக்குது சிக்காட் ஏரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உலகிலேயே பெரிய குருட்டாறு. அடுத்தது இதெல்லாம் என்ன பார்த்தோம்? ஆற்றோட அரித்தல்னால உருவாகக்கூடிய நிலத்தோற்றங்கள் பார்த்தோம். திரும்ப பார்த்துட்டு வரலாம். ஏன்னா வந்து கண்டினியூஸாக பார்க்கும்போது குழப்பம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால திரும்ப பார்த்துட்டு வரலாம். ஆற்றோட அரித்தலால் உருவாகக்கூடிய நிலத்தோற்றங்கள் இது மேலே தான் பார்த்தோம். மலையிடுக்கு மற்றும் குறுகிய பள்ளத்தாக்கு எங்கே? சிந்து, பிரம்மபுத்திரா ஆறுகள் இமயமலையில் இந்த மாதிரி நிலத்தோற்றத்தை உருவாக்குது. இந்த மாதிரி மலையிடுக்கே பல 100 கிலோமீட்டருக்கு நீண்டு இருந்துச்சுன்னா அதை வந்து குறுகிய பள்ளத்தாக்குன்னு சொல்கிறாங்க. அமெரிக்க ஐக்கிய நாட்டில் கொலரோடோ ஆற்றினால் இந்த மாதிரி கிராண்ட் கேன்யான் அப்படின்னு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. அதை ஒரு சிறந்த உதாரணமாக சொல்கிறாங்க இந்த குறுகிய பள்ளத்தாக்குக்கு. அடுத்தது நீர்வீழ்ச்சி. மேலே இருக்கிறது வந்து கடினமாக இருக்கும், கீழே இருக்க பாறைகள் கீழடுக்குள்ளது மென்மையாக இருக்கும். அப்படிங்கிறனால கீழடுக்குள்ள இருக்கக்கூடிய மென்பாறைகள் வந்து அரிக்கப்படும். அதனால மேலடுக்கில் அரிக்கப்படாத கடின பாறைகள் நீண்டு நீர்வீழ்ச்சி உருவாக்குது. நீர்வீழ்ச்சியோட வேகம் அதிகமாக இருக்கும்போது அது விழுற இடத்துல பாறையை அரிச்சு பள்ள மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்துது. அதை வந்து வீழ்ச்சி குடைவுன்னு சொல்கிறாங்க. உலகிலேயே மிக அதிக உயரமான நீர்வீழ்ச்சி வந்து ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி வெனிசுலாவில் இருக்குது. இதோட உயரம் 979 மீட்டர். வி வடிவ பள்ளத்தாக்கு இதுவும் வந்து செங்குத்தான அரித்தல் செயல்பாட்டினால உருவாக்கப்படக்கூடிய ஆழமான அகலமான நிலத்தோற்றம் தான் வி வடிவ பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது. குடக்குடைவு அப்படின்னா ஆற்றோட படுகையில் செங்குத்தாக குடையப்பட்ட உருளை வடிவ பள்ளங்க தான் குடக்குடைவு அப்படிங்கிறது. அடுத்தது ஆற்றோட வளைவுகள் அப்படின்னா ஆற்றோட படிவு அதிகமானதுனால அதோட வேகம் வந்து குறையுது. இதனால் ஆறு வளைஞ்சு போகுது. இந்த வளைவுகளை வந்து ஆற்று வளைவுகள்னு சொல்கிறாங்க. அடுத்து குருட்டு ஆறு அல்லது குதிரை குளம்பு ஏரி. ஆற்று வளைவுகள் காலப்போக்கில் பெருசாகி இதில் ஒரு முழு வளையமாக இருக்குது. இது வந்து முதன்மை ஆற்றிலேருந்து கட்டாயிட்டு நிற்கும். இது ஒரு ஏரி மாதிரி இருக்கும். அதனால் வந்து குருட்டாறுன்னு சொல்கிறாங்க. ஆசியாவிலேயே மிகப்பெரிய நன்னீர் குருட்டாறு பீகாரில் இருக்குது. அதோட பேர் வந்து கன்வர் ஏரி. இதே வந்து உலகிலேயே பெரிய குருட்டாறு அமெரிக்காவில் இருக்குது. அர்கன்சாஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்குது. அதோட பேர் வந்து சிக்காட் ஏரி. அடுத்து வந்து ஆற்றோட படிய வைத்தலால் உருவாகக்கூடிய நிலத்தோற்றங்கள். ஃபஸ்ட்டு வந்து பண்டில் விசிறி. ஆறுகளால் கடத்தி வரக்கூடிய பொருள்கள் மலை அடிவாரத்தில் விசிறி கூம்பு போன்ற வடிவத்தில் படிய வைக்கப்படுது. இந்த படிவுகளை வண்டல் விசிறின்னு சொல்கிறாங்க. ஆறு தான் கடத்திட்டு வருது. மலை அடிவாரத்தில் ஒரு விசிறி கூம்பு இந்த ஷேப்பில் படிய வைக்கிறதுனால இதை வந்து வண்டல் விசிறின்னு சொல்கிறாங்க. அடுத்து வெள்ள சமவெளி. ஆறுகளில் ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆற்றோட கரைகளில் படிய வைக்கப்படுற மென்மையான படிவுகள் வெள்ள சமவெளியை உருவாக்குது. வெள்ளப்பெருக்கு வருது ஆற்றில், அப்போ என்ன பண்ணுதுன்னா மென்மையான படிவுகளை வந்து படிய வைக்குது. அப்படிங்கிறனால வெள்ள சமவெளியை உருவாக்குது. இந்த படிவுகள் அந்த பகுதியை வளமாக மாற்றுது. ஆறுகள் தொடர்ந்து ஆற்றோட கரைகளில் படிய வைக்கிறதுனால ஆற்றோட கரை உயர்த்தப்படுது. கண்டினியூஸாக படிய வைக்கும்போது அதோட கரை வந்து ஹைட் ஆகுது. அப்படி உயர்த்தப்படுறதுனால உருவான நிலத்தோற்றத்தை என்ன சொல்கிறாங்க? வெள்ள தடுப்பணைகள் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி படிய வைக்கிறதுனால ஆற்றோட கரைகள் உயர்த்தப்படுது. அதை என்ன சொல்கிறாங்கன்னா வெள்ள தடுப்பு அணைகள் சொல்கிறாங்க. அடுத்து முகத்துவாரம். ஆறு கடலில் சேரும் இடங்களில் உருவாகுது. பொதுவாக இந்த மாதிரி நிலத்தோற்றங்களில் படிய வைத்தல் செயல்லாம் நடக்காது. அலையோட அரித்தல் காரணமாக இங்கே டெல்டாக்கள் போல படிய வைத்தல் நடக்காது. உதாரணம் இந்தியாவோட நர்மதா மற்றும் தபதி. முகத்துவாரத்துக்கு எடுத்துக்காட்டாக என்ன சொல்கிறாங்க? இந்தியாவோட நர்மதா மற்றும் தபதி ஆறுகள் சொல்கிறாங்க. இந்த இடங்களில் கடலில் சேரும் இடங்களில் ஆறு கடலில் சேரும் இடங்களில் அந்த முகத்துவாரம் உருவாகுது. படிய வைச்செல்லாம் நடக்காது. டெல்டா மாதிரியெல்லாம் படிய வைக்கிறதுலாம் அந்த முகத்துவாரத்தில் நடக்காது. அடுத்து டெல்டா. ஆற்றோட முகத்துவாரத்தில் ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. ஆற்றோட முகத்துவாரத்தில் படிவுகள் முக்கோண வடிவில் படிய வைக்கப்படுது. டெல்டா அப்படிங்கிறது முக்கோண வடிவில் படிய வைக்கப்படுது. இந்த மாதிரி முக்கோண வடிவில் படிவுகளால் உருவாக்கக்கூடிய நிலத்தோற்றத்தை வந்து டெல்டான்னு சொல்கிறாங்க. டெல்டாக்களில் வண்டல் படிவுகள் மென்மையானதாக இருக்கும். தாதுக்கள் நிறையா இருக்கும். உதாரணம் சொன்னால் காவிரி டெல்டா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவிரி டெல்டாவை டெல்டாவுக்கு உதாரணமாக சொல்லலாம். இது தகவல் பேழை.
கங்கை பிரம்மபுத்திரா ஆறுகளினால் உருவாக்கப்பட்ட டெல்டா சுந்தரவன டெல்டா அப்படின்னு சொல்கிறாங்க. கங்கை பிரம்மபுத்திரா ஆறுகளால் உருவாக்கப்பட்ட டெல்டாவுக்கு பேர் தான் சுந்தரவன டெல்டா. இது வந்து உலகிலேயே மிகப்பெரிய டெல்டா பகுதி வந்து இந்த சுந்தரவன டெல்டா தான். அடுத்தது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வியாமிங்கோட எல்லோ ஸ்டோன் தேசிய பூங்காவில் இருக்கக்கூடிய ஓல்டு ஃபெய்த்ஃபுல் அப்படிங்கிற வெப்ப நீரூற்று உலகின் மிகவும் அறியப்பட்ட வெப்ப நீரூற்று. உலகிலேயே மிகப்பெரிய டெல்டா எதுன்னு பார்த்தோம் சுந்தரவன டெல்டா. அடுத்து இன்னொரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு வெப்ப நீரூற்று உலகத்தோட ரொம்ப அறியப்பட்ட வெப்ப நீரூற்றுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதோட பேர் வந்து ஓல்டு ஃபெய்த்ஃபுல் அப்படிங்கிற ஒரு வெப்ப நீரூற்று. அது எந்த பூங்காவில் இருக்குன்னா எல்லோ ஸ்டோன் தேசிய பூங்காவில் இருக்குது. எல்லோ ஸ்டோன் தேசிய பூங்காவில் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது, வியாமிங் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. திரும்ப படிக்கிறேன், அமெரிக்காவில் வியாமிங் அப்படிங்கிற இடத்துல எல்லோ ஸ்டோன் தேசிய பூங்காவில் இந்த ஓல்டு ஃபெய்த்ஃபுல் அப்படிங்கிற வெப்ப நீரூற்று உலகத்தோட மிகவும் அறியப்பட்ட வெப்ப நீரூற்றாக இருக்குது. அடுத்தது சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றங்கள். சுண்ணாம்பு நில பிரதேசங்களில் நிலத்தடி நீர் நிலவாட்டம் அமைக்கக்கூடிய செயல்களால் நிறைய நிலத்தோற்றங்களை உருவாக்குது. இந்த மாதிரி சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றங்கள் உருவாகுது. இதில் தண்ணியில் ஈஸியாக கரையக்கூடிய தன்மையுடைய சுண்ணாம்புக்கள், டாலமைட், ஜிப்சம் இதெல்லாம் வந்து அந்த இதில் வந்து இந்த பாறைகளில் காணப்படுது. மேற்கு ஸ்லோவேனியாவில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றம் சுமார் 480 கிலோமீட்டர் நீளத்திற்கும் 80 கிலோமீட்டர் அகலத்திற்கும் பரவி காணப்படுது. இந்த சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றம் எங்கே இருக்குது? மேற்கு ஸ்லோவேனியாவில் இருக்குது. அது கிலோமீட்டர் 480 கிலோமீட்டர் நிலத்திற்கு 80 கிலோமீட்டர் அகலத்துக்கு பரவி இருக்குது. இந்த நிலத்தோற்றத்தை வந்து ஸ்லாவிக் மொழியில் கார்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்லாவிக் மொழியில் இந்த சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றத்தை எப்படி சொல்கிறாங்க? கார்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரேட் ஆஸ்திரேலியாவோட கடற்கரையில் இருக்கக்கூடிய நல்லர் பார் உலகத்தோட மிகப்பெரிய சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றம். கிரேட் ஆஸ்திரேலியாவில் கடற்கரையில் இருக்கக்கூடிய நல்லர் பார் அப்படிங்கிறது உலகத்தோட மிகப்பெரிய சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றம். ரொம்ப பெருசு, உலகத்துலேயே மிக பெருசு அப்படின்னு பார்க்கும்போது கிரேட் ஆஸ்திரேலியாவில் இருக்குது. அதோட பேர் வந்து நல்லர் பார். உலகத்தில் சுண்ணாம்பு நில பிரதேசங்கள் வந்து இருக்கக்கூடிய இடங்களாக வந்து தெற்கு ஃப்ரான்ஸில் இருக்குது, ஸ்பெயினில் இருக்குது, மெக்சிகோ, ஜமைக்கா, மேற்கு கியூபா, மத்திய நியூகினியா, இலங்கை, மியான்மர் இந்த இடங்களில் சுண்ணாம்பு நில பிரதேசங்கள் இருக்குது. இந்தியாவில் இல்லை. இந்தியாவில் வந்து இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றங்கள் தனியாக கொடுத்துருக்காங்க. மேற்கு பீகார் குப்ததாம் குகைகள், மேற்கு பீகாரில் குப்ததாம் குகைகள், உத்தரகாண்டில் ராவட் குகை மற்றும் தப்கேஷ்கர் கோவில், மத்திய பிரதேசத்தில் பச்மாரி மலைகள், பாண்டவர் குகைகள், சத்தீஸ்கர் பஸ்ஸர் அப்படிங்கிற இடத்துல குடும்சார் வகைகள், ஆந்திர பிரதேசம் விசாகப்பட்டினத்தில் போரா குகைகள். ஷார்ட்கட் வைக்கலாம். மேற்கு பீகார் குப்ததாம் குகைகள். பீகார் அப்படிங்கன்னா பிச்சைன்னு வச்சுக்கோங்க. பிச்சை எடுத்துகிட்டு குப்புன்னு வேர்த்துட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்கு பீகார் குப்ததாம் குகைகள். அடுத்தது உத்தரகாண்ட் ராபர்ட் குகை, அப்புறம் தப்கேஷ்கர் கோவில். ராபர்ட் உத்தரவு போடுறான், தப்படித்து உத்தரவு போடுறான். அடுத்தது மத்திய பிரதேசம் பச்மாரி மலைகள், பாண்டவர் குகைகள். மத்தியில் பாண்டவர் குகையெல்லாம் பச்சையாக இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. சத்தீஸ்கர் குடும்சர் குகைகள், சட்டிய குட்ரா, சத்தீஸ்கர்னா சட்டிய குட்ரா, குடும்சர் குகைகள். ஆந்திர பிரதேசம் போரா குகைகள். ஆந்திரம் அப்படின்னா ஆத்திரம்னு வச்சுக்கோங்க. ஆத்திரமா போரா யாராவது போரா, ஆத்திரமா போரா. திரும்ப சொல்கிறேன், பிச்சை எடுத்துகிட்டு குப்புன்னு வேத்து போகிறா. ராபர்ட் வந்து தப்படிச்சுட்டு உத்தரவு போடுறான். மத்தியில் பாண்டவர் குகை பச்சையாக இருக்குது, சட்டிய குட்ரா, ஆத்திரமா போகிறா. இதுதான் வந்து ஷார்ட்கட். அடுத்து போகலாம். இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? அது அடுத்தது ஆரம்பிக்குது. நிலத்தடி நீர் அரித்தலால் உருவாக்கப்படும் நிலத்தோற்றங்கள் வந்து ஆரம்பிக்குது. இப்போ பார்த்ததை வந்து திரும்ப பார்த்துட்டு வரலாம். படிய வச்சனால என்னென்ன நிலத்தோற்றங்கள் உருவாகுது? வண்டல் விசிறி பார்த்தோம், வெள்ள சமவெளி பார்த்தோம். அடுத்து வந்து முகத்வாரம் அதை பார்த்தோம். முகத்வாரத்துக்கு உதாரணத்தை வந்து இந்தியாவோட நர்மதை தபதி ஆற சொல்கிறாங்க. அடுத்து டெல்டா, காவிரி டெல்டாவை உதாரணமாக சொல்கிறாங்க. அடுத்தது கங்கை பிரம்மபுத்திரா ஆறுகளால் உருவாக்கப்பட்ட டெல்டா வந்து சுந்தரவன டெல்டா. இது வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய டெல்டா பகுதி. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வியாமிங்கோட எல்லோ ஸ்டோன் தேசிய பூங்காவில் இருக்கக்கூடிய ஓல்டு ஃபெய்த்ஃபுல் வெப்ப நீரூற்று உலகத்தோட மிகவும் அறியப்பட்ட வெப்ப நீரூற்று.
சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றங்கள் வந்து சில இடங்களில் காணப்படுது. எங்கன்னா மேற்கு ஸ்லோவேனியாவில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றம் ஒரு 480 கிலோமீட்டர் நீளத்திற்கு இருக்குது, 80 கிலோமீட்டர் அகலத்திற்கு பரவி இருக்குது. இந்த நிலத்தோற்றத்தை ஸ்லாவிக் மொழியில் கார்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரேட் ஆஸ்திரேலியாவோட கடற்கரையில் இருக்கக்கூடிய நல்லர்பார் உலகத்தோட மிகப்பெரிய சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றம். உலகத்தில் எங்கெங்கெல்லாம் நிலத்தோற்றங்கள் இந்த சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. தெற்கு பிரான்ஸ், ஸ்பெயின், மெக்சிகோ, ஜமைக்கா, மேற்கு கியூபா, மத்திய நியூகினியா, இலங்கை, மியான்மர். இந்தியாவில் இருக்கானா இருக்குது. இந்தியாவில் தான் மேற்கு பீகார் குப்ததாம் குகைகள், உத்தரகாண்ட் ராபர்ட் குகை, தப்கேஷ்கர் கோவில், மத்திய பிரதேசம் பச்மாரி மலைகள், பாண்டவர் குகைகள், சத்தீஸ்கர் பஸ்தர் குடும்சர் குகைகள், ஆந்திர பிரதேசம் விசாகப்பட்டினம் போரா குகைகள். அடுத்தது நிலத்தடி நீர் அரித்தலால் உருவாகக்கூடிய நிலத்தோற்றங்கள். அரித்தல் செயலுக்கு பெரும்பாலும் கரைதல் தான் முக்கியமான காரணம். சுண்ணாம்பு பிரதேசங்களில் கார்பன் டை ஆக்சைடு கலந்த மழை நீர் விழும்போது அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சுண்ணாம்போட வேதி வினை புரிஞ்சு அதில் கரைச்சி சிதைச்சி விடுது. இதோட காரணமாக வந்து டெர்ரா ரோசா, லாப்பிஸ், உறிஞ்சி துளை, மழைநீரால் கரைந்து உண்டான குடைவு, டோலின், யுவாலா, போல்ஜே குகைகள், அடிநில குகை இந்த மாதிரி நிலத்தோற்றம் உருவாகுது. நிலத்தடி நீர் அரித்தலால் உருவாகக்கூடிய நிலத்தோற்றங்கள் பார்க்குறோம். அரிச்சல் செயலுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் கரைதல் தான். இந்த மாதிரி சுண்ணாம்பு நில பிரதேசங்களில் கார்பன் டை ஆக்சைடு வந்து கலந்த மழை நீர் விழும்போது அதை கரைச்சி சிதைச்சிருது. அதனால தான் டெர்ரா ரோசா, லாப்பிஸ், உறிஞ்சி துளை, மழை நீரால் கரைந்து உண்டான குடைவு, டோலின், யுவாலா, போல்ஜே குகைகள், அடிநில குகை இதெல்லாம் வந்து உருவாகுது. அதை பற்றிலாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க விரிவாக. ஃபஸ்ட்டு வந்து டெர்ரா ரோசா, இத்தாலிய மொழியில் செம்மண். சுண்ணாம்பு நில பிரதேசங்களில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு மண் கரைஞ்சு சிதைவுறுது. அப்படி சிதைகிறதுக்கு அப்புறம் அதில் மிச்சம் இருக்க செம்மண் வந்து இங்கே படிய வைக்கப்படுறதுனால இந்த நிலத்தோற்றம் உருவாகுது. இந்த மண் சிவப்பு நிறமாக இருக்கிறதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய இரும்பு ஆக்சைடு. இதுதான் வந்து எடுத்துக்காட்டு எதுக்கு சொல்கிறாங்க டெர்ரா ரோசா அப்படிங்கிறது. இது வந்து இத்தாலிய மொழியில் செம்மண். இதுதான் வந்து டெர்ரா ரோசா. ரோஸா இருக்குது அப்படின்னு தான் வச்சுக்கோங்க. அடுத்து லாப்பிஸ், கரடு முரடாக இருக்கக்கூடிய சுண்ணாம்பு பாறைகளுக்கிடையே நிலத்தடி நீர் நெளிஞ்சு ஓடும்போது நீண்ட அரிப்பு குடைவுகளை உருவாக்குது. இந்த குடைவுகள் லாப்பிஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த சுண்ணாம்பு பாறைகள் இருக்குது, கரடு முரடாக இருக்குது, அதுக்கு இடையில நிலத்தடி நீர் பூந்து போகும்போது அரிச்சு குடைவுகளை உருவாக்குது. இந்த குடைவுகளுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? லாப்பிஸ். இந்த ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க, லாப்பிஸ். அடுத்து உறிஞ்சி துளைகள். சுண்ணாம்பு பாறைகள் கரைதலால் ஏற்படக்கூடிய புனல் வடிவ பள்ளங்கள் தான் உறிஞ்சி துளைகள்னு சொல்கிறாங்க. இதோட சராசரி ஆழம் 3-9 மீட்டர் வரைக்கும் இருக்கும். கரைதனால் ஏற்படக்கூடிய புனல் வடிவ பள்ளங்கள் தான் உறிஞ்சி துளைகள். இதோட சராசரி ஆழம் 3 முதல் 9 மீட்டர் வரை காணப்படும். உலகின் மிக ஆழமான உறிஞ்சி துளை எங்கே இருக்குது? சீனாவில் இருக்குது. அதோட பேர் என்னது? சைனோசை ஜியான்காங். சைனோசை ஜியான்காங் 2172 அடி ஆழத்தில் இருக்குது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இலினாய்ஸில் 5000க்கு மேலே உறிஞ்சித்துளை இருக்குது. உலகத்திலே ரொம்ப ஆழமான உறிஞ்சித்துளை சீனாவில் இருக்குது. அதோட பேர் வந்து சைனோசை ஜியான்காங். 2172 அடி ஆழம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இலினாய்ஸில் 5000க்கு மேலே உறிஞ்சித்துளைகள் இருக்குது. அடுத்து குகைகள் மற்றும் அடிநில குகைகள். குகைகளும் அடிநில குகைகளும் சுண்ணாம்பு பிரதேசங்களில் நிலத்தடியில் காணப்படக்கூடிய நிலத்தோற்றங்கள். கரியமில அமிலம் சுண்ணாம்பு பாறைகளில் வினைபுரியறதுனால அந்த வெற்றிடம் உருவாகுது. அதை தான் வந்து குகைன்னு சொல்கிறோம். இது வந்து உருவத்திலும் அளவிலும் வந்து வேறுபட்டு இருக்கும். அடிநில குகைகளோட தரைப்பகுதி சமம் இல்லாமல் இருக்கும். உதாரணம் மேற்கு பீகாரில் இருக்கக்கூடிய குப்ததாம் குகைகளுக்கு எடுத்துக்காட்டாக மேற்கு பீகாரில் இருக்கக்கூடிய குப்ததாம் சொல்கிறாங்க. அடுத்தது குகைகளிலும் அடிநில குகைகளிலும் படிய வச்சலால் நிலத்தோற்றம் உருவாகுது. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஸ்பீலியோதெம்ஸ். எங்கள் குகையில் இல்லைனா அடிநில குகையில் படிய வைக்கிறதுனால நிலத்தோற்றம் உருவாகுது. அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? ஸ்பீலியோதெம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்பீலியோதெம்ஸ்லேயே வந்து ட்ரேவர்டைன், டூஃபா, சொட்டுப்படிவு எல்லாமே இதுலேயே வந்துடும். ட்ரேவர்டைன், டூஃபா, சொட்டுப்படிவுகள் எல்லாமே இந்த ஸ்பீலியோதெம்ஸ்லேயே வந்துடும். குகைகள் யுவாலா, டோலின், போல்ஜே இந்த மாதிரி நிலத்தோற்றங்கள் உலகத்தோட மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு நில பிரதேச நிலத்தோற்றம். அடுத்தது
குகையில் இருக்கக்கூடிய பூச்சி இனங்கள் பார்வை திறனை இழந்துருது. அதோட நீளமான உணர்கொம்பு மூலமாக பார்வை திறனை ஈடு செஞ்சுக்குது. அடுத்தது இது வரைக்கும் பார்த்தது வந்து நிலத்தடி நீர் அரித்தலால் உருவாகக்கூடிய நிலத்தோற்றம். இதில் ரொம்ப கன்ஃபியூஷன் வரும், அதனால தான் இன்னொன்று தனித்தனியாக பார்க்குறோம். இது என்னது அரிச்சலால் உருவாகக்கூடிய நிலத்தோற்றம் பார்த்தோம். இதில் வந்து டெர்ரா ரோசா, லாப்பிஸ், உறிஞ்சு துளை, மழைநீரால் கரைந்து உண்டான குடைவு, டோலின், யுவாலா, போல்ச்சே, அடிநில குகை இதெல்லாம் வந்து பார்த்தோம். டெர்ரா ரோசானா இத்தாலிய மொழியில் செம்மண். ஏன் வந்து சிவப்பாக இருக்குன்னா இரும்பு ஆக்சைடு இந்த மண்ணில் இருக்கிறதுனால தான் சிவப்பாக இருக்குது. லாப்பிஸ் அப்படிங்கிறது கரடுமுரடாக இருக்கக்கூடிய சுண்ணாம்பு பாறையில் நிலத்தடி நீர் நெளிஞ்சு ஓடும்போது அரிப்பு காரணமாக குடையுது, அதை வந்து லாப்பிஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்து உறிஞ்சு துளைகள் அப்படிங்கிறது சுண்ணாம்பு பாறைகள் கரைகிறதுனால புனல் வடிவ பள்ளங்கள் வருது. இது வந்து சராசரி ஆழம் 3லேருந்து 9 மீட்டர் இருக்கும். இது வந்து சராசரி ஆழமே 3லேருந்து 9 மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் உலகத்திலே மிக ஆழமான உறிஞ்சு துளை சீனாவில் இருக்கக்கூடிய 2172 அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய சைனோசை ஜியான்காங். அமெரிக்காவில் இலினாய்ஸில் 5000க்கு மேலே உறிஞ்சு துளை இருக்குது. அடுத்தது குகை, அடிநிலை குகை பார்த்தோம். குகை, அடிநில குகையில் படிய வச்சனால நிலத்தோற்றம் உருவாகுது. அதுக்கு பேர் வந்து ஸ்பீலியோதெம்ஸ். அந்த ட்ரைவர்டைன், டூஃபா, சொட்டு படிவு எல்லாமே வந்து இந்த ஸ்பீலியோதெம்ஸ்லேயே வந்து வந்துடும். மற்றபடி யுவாலா, டோலின், போல்ச்சி இதுக்கெல்லாம் எக்ஸ்பிளேஷன் எதுவும் கொடுக்கல. இதுவும் வந்து ஒரு மாதிரி நிலத்தோற்றம் தான், அதோட வந்து விட்டுட்டாங்க. அடுத்து வந்து நிலத்தடி நீர் படிவு நிலத்தோற்றம். படிகிறதுனால என்ன நிலத்தோற்றம் உருவாகுது? சுண்ணாம்பு நில பிரதேசங்களில் இருக்கக்கூடிய குகை மற்றும் அடிநில குகைகளின் மேல் தளம், தரை மற்றும் பக்கச்சுவர்களில் படிவுகள் படிய வைக்கப்படுவதால் நிலத்தோற்றம் உருவாகுது. இதுவும் வந்து சுண்ணாம்பு நில பிரதேசத்தில் தான். குகையில் இல்லைன்னா அடிக்குகையில் தளம், தரை, பக்க சுவரில் படிவு படிய வைக்கிறதுனால நிலத்தோற்றம் உருவாகுது. ஃபஸ்ட்டு வந்து கல் விழுது, கல் முளை, செங்குத்து, கல் தூண். குகையோட கூரையிலிருந்து ஒழுகக்கூடிய கால்சியம் கார்பனேட் கலந்த தண்ணி நீராவியாகும் போது கால்சைட் விழுதுகள் அது மாதிரி இருக்கும். இது வந்து கல் விழுதுன்னு சொல்கிறாங்க. குகையில் கூரையிலிருந்து ஒழுகக்கூடிய கால்சியம் கார்பனேட் கலந்த தண்ணி ஆவியாக போயிடுது, அதனால கால்சைட் வந்து விழுதுகள் மாதிரி இருக்குது. அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கல் விழுது. இந்த மாதிரி விழுதாக இருக்கிறதுக்கு பேர் வந்து கல் விழுது. அது காரணம் வந்து கால்சியம் கார்பனேட் கலந்த தண்ணி வந்து ஆவியாக ஆகிடுது அப்படிங்கிறனால. அடுத்து கால்சியம் கார்பனேட் கலந்த தண்ணி வந்து தரையில் படிஞ்சு மேல் நோக்கி வளர்ந்த போதுன்னா வந்து கல் முளைன்னு சொல்கிறாங்க. இதே கால்சியம் கார்பனேட் தண்ணி வந்து தரையில் படிஞ்சு மேல் நோக்கி போகுதுன்னா அதை வந்து கல் முளை, இந்த மாதிரி இப்படி மேல் நோக்கி போகுதுன்னா அதை வந்து கல் முளைன்னு சொல்கிறாங்க. அடுத்து கீழ் நோக்கி வளரும் கல் விழுதும் மேல் நோக்கி வளரும் கல்முளையும் ஒன்று சேர்ந்து செங்குத்து கல் தூணாக உருவாகுது. இந்த கல் விழுதும் இந்த கல் முளையும் ரெண்டும் ஒன்று சேரும்போது இந்த கல் தூண் வந்து உருவாகுது. அடுத்து பனியாறு. பனிக்குவியல் மண்டலத்திலிருந்து பெரிய அளவிலான பனிக்கட்டிகள் மெதுவாக நகர்றது தான் பனியாறு. பனி குவிந்து காணப்படும் இடத்தை வந்து பனி வயல்னு சொல்கிறாங்க. உயரமான பகுதி, உயர் அச்சங்களில் நிரந்தரமாக பனி மூடி இருக்க பகுதியோட எல்லைக்கோடு தான் உறை பனிக்கோடு. உயரமான பகுதி, உயர் அச்சங்களில் நிரந்தரமாக பனி மூடி இருக்கக்கூடிய பகுதியோட எல்லைக்கோடு தான் உறை பனிக்கோடுன்னு சொல்கிறாங்க. உயர் அச்சங்களுக்கு போக போக உறை பனிக்கோட்டோட எல்லைக்கோடு அப்படிங்கிறது கடல் மட்டத்துக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும். அடுத்தது ஆல்ப்ஸ் மலைகளில் இது வந்து ஒரு ரீசன் வேணாக கொடுத்துருக்காங்க, அது வேண்டாம், அடுத்து போகலாம். பனிக்கட்டிகள் பனி துகள்களாக உருமாறத இறுகிய பனிமனைகள்னு சொல்கிறோம். பனிக்கட்டி பனி துகளாக மாறினுச்சுன்னா அது என்ன சொல்கிறாங்க? இறுகிய பனிமனைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இறுகி திடமான பனிக்கட்டியாக மாறுது. இது வந்து பனியாறு. அடுத்த டாபிக் வந்துட்டோம், பனியாறு பார்த்துக்கிட்டு இருக்கோம். பனியாறில் வந்து இந்த பனியாறு அரித்தலால் உருவாகக்கூடிய நிலத்தோற்றங்களை பார்க்க போகிறோம். இந்த பனியாறுகள் வந்து ஒரு சிறந்த அரித்தல் காரணி. அரிச்சலால் வந்து சர்க்கு, அரட்டு, மேட்ரஹான், யூ வடிவ பள்ளத்தாக்கு, தொங்கும் பள்ளத்தாக்கு, பனியாறு குழா இதெல்லாம் வந்து உருவாகுது. இந்த மாதிரி நிலத்தோற்றம் சுவிட்சர்லாந்து, நார்வே இந்த நாடுகளில் தான் அதிகமாக காணப்படுது. ஃபஸ்ட்டு வந்து சர்க்கு. சர்க்குங்கிறது நாற்காலி மாதிரி வடிவம் இருக்கும். பனியாறு என்ன பண்ணுது? மலையோட செங்குத்தான பக்க சுவர்களை அரிக்கிறதுனால பள்ளம் வந்து உருவாகுது. இந்த பள்ளம் வந்து நாற்காலி வடிவத்தில் இருக்குது, அதை வந்து சர்க்குன்னு சொல்கிறாங்க. சர்க்கு, சேரு ரெண்டுமே இந்த சீல் ஆரம்பிக்குது, பார்த்துக்கோங்க. சர்க்கு, சேரு ஞாபகம் வச்சுக்கோங்க.
செங்குத்தான பக்கச்சுவரை அரிக்கிறதுனால பள்ளம் உருவாகுது. இது வந்து நாற்காலி வடிவில் இருக்குது. இதுக்கு பேர் வந்து சர்க்கு. அடுத்து அரட்டு. 2 சர்க்கு எதிர்பாகங்களை அமையும் போது அதன் பின் மற்றும் பக்கச்சுவர்கள் அரிக்கப்படுது. 2 சர்க்கு வந்து எதிர் பக்கங்கள் இருக்கும்போது அதோட பின்னாடி பக்க சுவரை வந்து அரிச்சிருது. இப்படி அரிக்கப்பட்ட சர்க்கு வந்து கத்தி முனை மாதிரி கூரிய வடிவத்தோட காட்சியளிக்கும். இதுதான் ஃபோட்டோ கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒன்றும் கொடுக்கல. 3 அரட் அப்படிங்கிறது 2 சர்க்கு வந்து பக்கத்தில் இருக்கும்போது பின்னாடி பக்க சுவரை அரிச்சிடும். அப்போ வந்து சர்க்கு வந்து கத்தி முனை மாதிரி கூரிய வடிவத்தோடு இருக்குது. இதுதான் வந்து அரட்டுன்னு சொல்கிறாங்க. சர்க்கு வந்து கத்தி மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து அரட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பிரமிடு சிகரம். 3 அல்லது அதற்கு மேற்பட்ட சர்க்கு இணையும் போது கூரிய பக்கங்கள் இருக்கக்கூடிய சிகரம் போன்ற பிரமிடு வடிவத்தை இருக்குது. இந்த நிலத்தோற்றம் வந்து பிரமிடு சிகரம்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு மெட்ரஹான். பிரமிடு சிகரத்திற்கு எடுத்துக்காட்டு மெட்ரஹான். அடுத்து யூ வடிவ பள்ளத்தாக்கு. அங்கே ஏற்கனவே பார்த்தோம் ஆறுன்னு பார்க்கும்போது வி வடிவ பள்ளத்தாக்கு, இங்கே வந்து யூ வடிவ பள்ளத்தாக்கு. ஆற்று பள்ளத்தாக்குகளின் வழியே பனியாறுகள் நகரும் போது அந்த பள்ளத்தாக்குகள் ஆழமாக அகலமாக அரிக்கப்படுறதுனால யூ வடிவ பள்ளத்தாக்குகள் உருவாக்கப்படுது. அடுத்து வந்து தொங்கும் பள்ளத்தாக்கு. முதன்மை பனியாற்றால் உருவாக்கப்பட்ட பள்ளத்தாக்கின் மீது அமைந்திருக்கும் துணை பனியாற்றோட பள்ளத்தாக்கு தான் தொங்கும் பள்ளத்தாக்கு. முதன்மை பனியாறு இருக்கு, அந்த பள்ளத்தாக்கு மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய துணை பனியாற்றோட பள்ளத்தாக்கு தான் தொங்கும் பள்ளத்தாக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்றை கொடுத்துருக்காங்க. சர்க்கு அப்படிங்கிறது இந்த மாதிரி சேர் மாதிரி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. மேட்ரஹான் அப்படிங்கிறது எதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம், பிரமிடு மாதிரி இருக்கிறதுக்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தோம். அரட் அப்படிங்கிறது 2 சர்க்கு எதிர் பக்கங்களில் இருக்கும்போது ரொம்ப ஷார்ப்பாக கத்தி மாதிரி இருக்கிறது தான் அரட். ஷார்ப்பாக கத்தி மாதிரி இருக்கக்கூடிய சர்க்குக்கு பேர் தான் அரட்டுன்னு பார்த்தோம். தொங்கும் பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது முதன்மை பனியாற்றால் உருவாக்கப்பட்ட பள்ளத்தாக்கு மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய துணை பனியாற்றோட பள்ளத்தாக்கு. இது வந்து தொங்கும் பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது துணை பனியாற்றோட பள்ளத்தாக்கு. இதுதான் வந்து தொங்கும் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பனியாற்று குடா. கடலில் பகுதியாக அமைந்திருக்கும் பனியாறு பள்ளத்தாக்குகள் பனியாறு குடா. கடலை வந்து அந்த மாதிரி மிதக்குதில்ல, அதை வந்து பனியாறு குடாக்கள்னு சொல்கிறாங்க. அடுத்தது இப்போ பார்த்தது என்ன பார்த்துட்ருக்கோம், நிலத்தடி நிலத்தோற்றங்கள் பார்த்தோம், கல் விழுது அதெல்லாம் பார்த்துருக்கோம். அடுத்து பனியாறில் என்ன பார்த்தோம்னா பனியாறு அரித்தலால் உருவாகக்கூடிய நிலத்தோற்றங்கள் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பனியாறு படிய வைத்தலால் உருவாகக்கூடிய நிலத்தோற்றங்கள் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பனியாறால் அடிச்சுட்டு கொண்டு போகிற இந்த சின்ன சின்ன படிவுகள், பாறைத்துகள், கூழாங்கல், இந்த மாதிரி கலவையால் உருவாகக்கூடிய படிவு தான் வந்து பனியாற்று படிவுகள்னு சொல்கிறாங்க. இந்த படிவுகள் தாழ்நில பகுதியில் படிய வைக்கிறதுனால இதை வந்து மொரைன்கள், ட்ரம்லின்கள், எஸ்கர்கள், கேம்ப்ஸ், பனியாற்று வண்டல் சமவெளிகள் இதெல்லாம் வந்து பனியாறு படிய வைத்தலால் உருவாக்கப்படுது. ஃபஸ்ட்டு வந்து மொரைன். பனியாறு படிய வைக்கிறதால உருவாகக்கூடிய படிவை வந்து மொரைன்னு சொல்கிறாங்க. படிய வைக்கப்படக்கூடிய இடத்தோட அடிப்படையில் அதை வந்து படுகை மொரைன், விளிம்பு மொரைன், பக்கவாட்டு மொரைன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. இதான் வந்து மொரைன். இந்த மாதிரி படிவுகள் படிஞ்சிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து மொரைன். அடுத்து ட்ரம்லின். கவிழ்த்து வைக்கப்பட்ட மிகப்பெரிய கரண்டி போன்றோ அல்லது பாதியாக வெட்டப்பட்ட முட்டை மாதிரியோ காட்சியளிக்கும் மொரைன்கள் ட்ரம்லின். இந்த மொரைனே வந்து ஒரு கரண்டி கவுத்து வச்ச மாதிரி இல்லைனா வந்து பாதியாக முட்டையை வெட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ட்ரம்லின் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து வந்து எஸ்கர். பனியாறுகள் உருகிறதுனால அது கொண்டுட்டு வர கூழாங்கல், சரளைக்கல், மணல் இதெல்லாம் வந்து நீண்ட குறுகிய தொடர் குன்று மாதிரி பனியாற்றுக்கு இணையாக படிய வைக்கப்படுது. அது வந்து உருகுது, அதனால் கூழாங்கல், சரளைக்கல், மணல் இதெல்லாம் வந்து குன்று மாதிரி இந்த பனியாறு எங்கே இருக்கோ அதுக்கு இணையாக படிய வச்சுருது. அப்படி படிய வைக்கக்கூடிய குறுகிய தொடர் குன்றை தான் என்ன சொல்கிறாங்க, எஸ்கர்கள்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பனியாற்று வண்டல் சமவெளிக்கு ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. என்ன ஃபஸ்ட்டு வந்து எஸ்கர் அப்படின்னா பார்த்தோம், இந்த மாதிரி கண்டினியூஸாக தொடர் குன்று மாதிரி இருந்துச்சு, பனியாற்றுக்கு இணையாக படி வச்சுருந்தாங்கன்னா அது வந்து எஸ்கர்கள். அடுத்து வந்து பனியாற்று வண்டல் சமவெளி. பனியாறுகள் உருகிறதுனால அந்த கடத்தப்பட்ட படிவு அதோட முனையில் படிய வைக்கப்படுது. இந்த படிவுகளை வந்து பனியாற்று வண்டல் சமவெளி சொல்கிறாங்க. எப்படி வந்து டெல்டா மாதிரி அந்த மாதிரி ஒரு இடத்துல படிய வைக்கப்படுது, இது வந்து பனியாற்று வண்டல் சமவெளின்னு சொல்கிறாங்க. இந்த படிவுகள் மணல், சரளைக்கல், அதுக்கப்புறம் மண்டி இந்த இதால் இணைஞ்ச மிகப்பெரிய சமவெளி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது என்னது, பனியாற்று வண்டல் சமவெளி. அடுத்து காற்று.
இப்போ வந்து நீர் பார்த்தோம், பனி ஆறு பார்த்துருக்கோம், இடையில வந்து நிறைய பார்த்துருக்கோம். அரிக்கிறதுனால என்ன, படிய வைக்கிறதுனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக நிலத்தோற்றங்கள் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து இப்போ காற்று போகிறோம். பூமியோட மேற்பரப்பில் கிடைமட்டமாக நகரக்கூடிய வாயு தான் வந்து காற்றுன்னு சொல்கிறாங்க. புவி மேற்பரப்பில் வறண்ட பிரதேசங்களில் காற்றோட செயல்பட அதிகமாக இருக்கும். அரித்தல், கடத்துதல், படிய வைத்தல் இதெல்லாம் முக்கியமான செயலாக இருக்கும். இந்த காற்றோட இந்த செயலை வந்து ஏயோலியன் செயல்பாடுன்னு சொல்கிறாங்க. காற்று இந்த மாதிரி இந்த செயல்பாடுகள்லாம் பண்ணுறது வந்து ஏயோலியன் செயல்பாடுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து காற்று அரித்தலால் உருவாகக்கூடிய நிலத்தோற்றங்கள். காற்று அரிக்கிறதுனால வந்து காளான் பாறை, இன்சல்பர்க், யார்டங் இதெல்லாம் வந்து உருவாகுது. காற்று அரிக்கிறதுனால என்னென்ன உருவாகுது, காளான் பாறை, இன்சல்பர்க், யார்டங் இந்த மாதிரி நிலத்தோற்றங்கள் உருவாகுது. காளான் பாறை அப்படிங்கிறது என்னென்னா மென்மையான பாறையும் இருக்கும், கடினமான பாறையும் இருக்கும். அந்த பாறை அடுக்கோட அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய மென்மையான பாறைகள் காற்றோட தொடர்ந்து அரிக்கப்படும் போது அந்த பாறை காளான் மாதிரி ஒரு வடிவம் இருக்கும். ஃபோட்டோ பார்த்தா தெளிவாக புரியும். காளான் பாறை இந்த மாதிரி வன்பாறை, மென்பாறை இருக்கும்போது இந்த காற்றோட அரிக்கிறதுனால கீழே இருக்க பாறை அரிச்சிட்டு போகிறதுனால அது ஒரு காளான் ஷேப்பில் இருக்கும். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா காளான் பாறை இல்லைனா பீடப்பாறைகள்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பாறை எங்கே இருக்குது, ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜோத்பூரில் இந்த காளான் பாறை இருக்குது. அடுத்து இன்சல்பர்க், தனித்த குன்றுகள் இல்லைனா ஒண்டி மலைன்னு சொல்கிறாங்க. இன்சல்பர்க் அப்படிங்கிறது ஒரு ஜெர்மானிய வார்த்தை, அதோட பொருள் என்னென்னா தீவு மலை. இன்சல்பர்க் அப்படிங்கிறது ஒரு ஜெர்மானிய வார்த்தை, அதோட பொருள் என்ன, தீவு மலை. வறண்ட பிரதேசங்களில் இருக்கக்கூடிய தீப்பாறை காற்றோட அரிப்பெல்லாம் வந்து எதுவுமே பண்ணாமல் சுற்றி இருக்கும் பகுதியை விட தனித்து உயர்ந்து காணப்படும் நிலத்தோற்றம் தான் இன்சல்பர்க். காற்று அரிக்கும். இது வந்து ஒரு தீப்பாறை தான், அதாவது கடினமான பாறை. இது காற்றோட அரிப்புலாம் ஒன்றும் பண்ணாது. அப்படியே வந்து அதை விட ஹைட்டாக, மற்ற இருக்கிறத விட ஹைட்டாக இருக்கும், தனியாக இருக்கும், ஹைட்டாக இருக்கும். இந்த மாதிரி நிலத்தோற்றம் இன்சல்பர்க். உதாரணம் சொன்னால் ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய உலுரு அல்லது எய்ர்ஸ் பாறை. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய உலுரு அல்லது எய்ர்ஸ் பாறை வந்து இன்சல்பர்க்கு எடுத்துக்காட்டு. வட்ட வடிவ அடிப்பகுதியும் கூம்பு வடிவ உச்சியும் கொண்டு காணப்படும் மலை. அடுத்தது யார்டங். வறண்ட பிரதேசங்களில் செங்குத்தாக அமைந்திருக்கக்கூடிய சில பாறைகள் கடினம் மற்றும் மென்பாறை என மாறி மாறி அமைந்திருக்கும். இந்த வரிசையில் மென்பாறைகள் காற்றினால் எளிதில் அரிக்கப்பட்டு விடும். காற்றினால் அரிக்கப்படாத கடின பாறைகள் ஒழுங்கற்ற முகடுதல் போன்று காட்சியளிக்கும். இந்த மாதிரி நிலத்தோற்றம் யார்டங்கள். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான், காளான் பாறை மாதிரி தான் கடினம் மென்பாறைன்னு இருக்கும். அதில் மென்பாறை அரிச்சிடும், கடினமான பாறை வந்து அரிக்காமல் ஒரு ஷேப்பே இல்லாமல் ஒரு முகடு மாதிரி இருக்கும். இதை வந்து யார்டங்னு சொல்கிறாங்க. இது என்ன பார்த்தோம், காற்றோட அரித்தலால் உருவாகக்கூடிய நிலத்தோற்றங்கள். காளான் பாறை பார்த்துருக்கும். காளான் பாறைக்கு வந்து காளான் மாதிரி ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதை வந்து பீடப்பாறைகள்னு சொல்கிறாங்க. ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜோத்பூரில் இருக்குது. இன்சல்பர்க் பார்த்தோம். தீப்பாறை தான் வந்து காற்றோட அரிப்புக்கு உட்படாமல் தனிச்சு உயர்ந்திருக்குன்னு பார்த்தோம், அதுக்கு பேர் இன்சல்பர்க். ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய உலுரு இல்லைனா எய்ர்ஸ் பாறை வட்ட வடிவ அடிப்பகுதியும் கூம்பு வடிவ உச்சியும் இருக்கக்கூடிய மலை. அடுத்து யார்டங் அப்படின்னா இதுவும் சேம் லைக் இது மாதிரி தான், காளான் பாறை மாதிரி தான். மென்பாறைகள் வந்து அரிச்சிடும், வன்பாறை வந்து அரிக்காது. அதனால் ஒழுங்கற்ற முகடு மாதிரி கண்டினியூஸாக எங்கே பார்த்தாலும் இருக்கும். அந்த மாதிரி நிலத்தோற்றங்கள் வந்து யார்டங்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது காற்றோட படிய வைத்தலால் உருவாகக்கூடிய நிலத்தோற்றம். மணல் குன்று, பர்ஹான், காற்றடி வண்டல் இதெல்லாம் வந்து காற்றோட படிய வைத்தலால் உருவாகக்கூடிய நிலத்தோற்றம். மணல் குன்று, பர்ஹான், காற்றடி வண்டல். மணல் மேடு. பாலைவனங்களில் வீசக்கூடிய மணல் புயல் ரொம்ப அதிகமான அளவில் மணலை கடத்துது. காற்றோட வேகம் குறையும் போது அந்த மாதிரி கடத்திட்டு போகிறதுலாம் குன்று மாதிரி படிய வைக்கப்படுது. இந்த மாதிரி குன்று இல்லைனா மேடாக இருக்கக்கூடிய நிலத்தோற்றம் வந்து மணல் மேடுன்னு சொல்கிறாங்க. மணல் மேடை பல்வேறு வகையாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பர்கான், மணல் மேடை பல்வேறு வகையாக பிரிச்சிருக்காங்க, சும்மா ஃபேக்டாக சொல்லியிருக்காங்க. குன்று இல்லை மேடாக இருக்கக்கூடிய நிலத்தோற்றம் மணல் மேடு. அடுத்து வந்து பர்கான். பிறை வடிவத்தில் தனித்து காணப்படக்கூடிய மணல் மேடுகள் வந்து பர்கான்கள். பர்கான் அப்படின்னா பிறை வடிவம், பாப்பி. பர்கான் பிறை வடிவம். அடுத்தது காற்று வீசும் பக்கத்தில் மென் சரிவையும் காற்று வீசும் திசைக்கு எதிர்பக்கத்தில் வன் சரிவும் இருக்கும். காற்று வீசிட்டு போகும்போது இங்கே வந்து மென் சரிவு இருக்கும், காற்று வீசி திசைக்கு ஆப்போசிட்டில் வந்து வன் சரிவு இருக்கும். அது என்ன பேர் சொல்கிறாங்க, பர்கான். அடுத்தது குறுக்கு மணல் மேடுகள். குறுக்கு மணல் மேடுகள் சமச்சீரற்ற வடிவத்தில் இருக்கும். காற்று வேகமாக மிதமாக மாறி மாறி ஒரே திசையில் வீசும்போது இந்த மாதிரி குறுக்கு மணல் மேடு உருவாகுது. வேகமாக மிதமாக மாறி மாறி ஒரே திசையில் வீசும்போது இந்த மாதிரி குறுக்கு மணல் மேடுகள் உருவாகுது.
ஒரு வடிவம் வந்து சமச்சீரற்ற வடிவமாக இருக்கும். அடுத்தது நீண்ட மணல் மேடுகள். நீண்ட மணல் மேடுகள் குறுகிய மணல் தொடர்களாக நீண்டு காணப்படும். இந்த மணல் தொடர்கள் காற்று வீசும் திசைக்கு இணையாக இருக்கும். இவை வந்து சஹாராவில் சேப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நீண்ட மணல் மேடுகள் குறுகிய மணல் தொடர்களாக நீண்டு இருக்கும். இந்த மணல் தொடர்கள் காற்று வீசும் திசைக்கு இணையாக இருக்கும். இதை வந்து சஹாராவில் என்ன சொல்கிறாங்க? சேப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து நீண்ட மணல் மேடுகள். நீண்ட மணல் மேடுகள் குறுகிய மணல் தொடர்களாக நீண்டு இருக்கும். இந்த மணல் தொடர்கள் காற்று வீசும் திசைக்கு இணையாக இருக்கும். இதை வந்து சஹாராவில் சேப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்து போகலாம். காற்றடி வண்டுகள். பரந்த பிரதேசத்தில் படிய வைக்கப்படக்கூடிய மென்மையான நுண்ணிய படிவுகள் தான் காற்றடி வண்டல். ரொம்ப மென்மையாக இருக்கும். ஒரு நிறைய ஸ்பேஸில் இந்த மாதிரி படிய வச்சுருக்கும். இந்த காற்றடி வண்டல் இருக்கக்கூடிய இடங்கள்னால் வடக்கு மற்றும் மேற்கு சீனா, அர்ஜென்டினாவோட பாம்பாஸ், உக்ரைன் மற்றும் வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிசிசிப்பி பள்ளத்தாக்கு. வடக்கு மற்றும் மேற்கு சீனா, அர்ஜென்டினாவோட பாம்பாஸ், உக்ரைன் மற்றும் வட அமெரிக்காவோட மிசிசிப்பி பள்ளத்தாக்கு. சீனாவில் இருக்கக்கூடிய காற்றடி வண்டல் பீடபூமி தான் மிக கனமான காற்றடி வண்டல் படிவு. இதோட உயரம் வந்து சுமார் 335 மீட்டர் இருக்கும். ரொம்ப கனமான காற்றடி வண்டல் படிவு எங்கே இருக்குது? சீனாவில் இருக்குது. இதோட உயரம் 335 மீட்டர் இருக்கும். அடுத்து அலைகள். கடல் நீர் மேலே எழும்பி சரிகிறது தான் கடல் அலைன்னு சொல்கிறாங்க. இது மேல் வளைவு கீழ் வளைவு ரெண்டுமே இருக்கும். கடல் அலை வந்து நிலவாட்டம் அமைக்கக்கூடிய முக்கியமான காரணி. அரித்தல், கடத்துதல், படிய வைத்தனால கடல் அலைகள் மூலமாக என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த டாப்பிக்கோட இந்த பாடம் வந்து முடியுது. ஃபஸ்ட்டு அரித்தலால் என்னென்ன நிலத்தோற்றங்கள் உருவாகுதுன்னா கடல் ஓங்கல், அலை அரிமேடை, கடல் குகை, கடல் வளைவு, கடல் தூண், கடற்கரை மணல் திட்டு, நீண்ட மணல் திட்டு. இதெல்லாம் வந்து கடலை அரிக்கிறதுனால இந்த நிலத்தோற்றங்கள் உருவாகுது. ஃபஸ்ட்டு கடல் ஓங்கல். கடலை நோக்கி இருக்கும் பாறைகள் மீது கடல் அலைகள் மோதுவதால் அப்பாறைகள் அரிக்கப்பட்டு வன் சரிவை கொண்ட செங்குத்து பாறைகள் உருவாகின்றன. செங்குத்தான சுவர் போன்று காணப்படும் இப்பாறைகள் ஓங்கல்கள் எனப்படுகின்றன. ஃபோட்டோ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கொடுக்கல. கடல் ஓங்கல் அப்படிங்கும்போது அந்த கடலை பார்க்க இருக்கக்கூடிய பாறை மேலே கடல் அலை மோதும். அப்போ என்ன ஆகும்? பாறை அரிக்கும். இதனால் செங்குத்தான பாறைகள் மட்டும் மண் சரிவு இருக்கக்கூடிய செங்குத்தான பாறைகள் மட்டும் உருவாகுது. இது வந்து செங்குத்தா சுவர் மாதிரி இருக்குது. இதை வந்து என்ன சொல்கிறாங்க? ஓங்கல்கள் சொல்கிறாங்க. அடுத்து கடல் குகை. கடல் அலைகள் தொடர்ந்து கடல் ஓங்கல் மேலே மோதுறதுனால அடிப்பகுதி அரிக்கப்பட்டு இந்த மாதிரி துவாரம் மாதிரி ஒரு அமைப்பு வந்து உருவாக்குது. இதை வந்து கடல் குகைன்னு சொல்கிறாங்க. கடல் குகைன்னு சொல்கிறாங்க. கடல் அலைகள் தொடர்ந்து கடல் ஓங்கல் மேலே மோதுறதுனால அடிப்பகுதி அரிக்கப்பட்டு துவாரம் மாதிரி ஒரு அமைப்பு உருவாகுது. இது பேர் என்ன? கடல் குகை. அடுத்து கடல் வளைவு. இதில் 2 கடற்குகைகள் இருக்குது பக்கத்தில் இருக்கும்போது அது நீட்டு நிலம் ரொம்ப அரிக்கப்படுறதுனால அது வந்து இணைஞ்சு வளைவு மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்துது. இந்த வளைவுகள் வந்து கடல் வளைவுகள்னு சொல்கிறாங்க. உதாரணம் நீல்தீவு. அந்தமான் நிக்கோபாரில் இருக்கக்கூடிய நீல்தீவு தான் கடல் அலைகளுக்கு உதாரணமாக சொல்கிறாங்க. இதுதான் வந்து கடல் வளைவுக்கு உதாரணம். ஸோ இந்த கடல் வளைவு வந்து திரும்ப அரிச்சதுன்னா ஒரு பக்கம் மட்டும் அப்படி இப்படி நிற்கும். அதை தான் வந்து கடல் தூண் சொல்கிறாங்க. இப்படி வந்து இந்த கடல் வளைவோட ஒரு பகுதி கடல் நோக்கி அமைந்து ஒரு தூண் மாதிரி இருக்கும். இதை வந்து கடல் தூண் சொல்கிறாங்க. உதாரணம் ஸ்காட்லாந்தில் இருக்கக்கூடிய ஓல்டு மேன் ஆஃப் ஹோய் அப்படிங்கிறது தான் கடல் தூணுக்கான உதாரணம். ஸ்காட்லாந்தில் இருக்கக்கூடிய ஓல்டு மேன் ஆஃப் ஹோய் அப்படிங்கிறது. அடுத்தது அலை அரிமேடை. ஓங்கல்களின் மீது அலைகள் மோதுறதுனால சற்று உயரத்தில் அரித்தல் ஏற்பட்டு அலை அரிமேடை உருவாகுது. ஓங்கல் இருக்குது, அது மேலே அலை வந்து மோதும் போது இந்த அலை அரிமேடை அப்படிங்கிறது உருவாகுது. இந்த அலை அரிமேடை பெஞ்ச், திட்டு, திடல், சமவெளி அப்படின்னு சொல்கிறாங்க. பெஞ்சுன்னு சொல்கிறாங்க, திட்டுன்னு சொல்கிறாங்க, திடல்னு சொல்கிறாங்க, சமவெளின்னு சொல்கிறாங்க. எப்படி சொன்னாலும் இது வந்து அலை அரிமேடை தான். அடுத்தது அலைனால படிம நிலத்தோற்றங்கள். கடற்கரை. அரிக்கப்பட்ட மணல் சரளைகள் கடலோரத்தில் வடிய வைக்கிறது தான் கடற்கரை. இது வந்து கடல் அலைகளோட முக்கியமான ஒரு செயல். உதாரணம் மும்பையோட ஜுஹு கடற்கரை, சென்னையோட மெரினா கடற்கரை, ஒடிஷாவோட பூரி கடற்கரை. இங்கெல்லாம் பீச் இருக்குது. அடுத்து மணல் திட்டு. கடற்கரையில் மணற்படிவுகளால் இருக்கக்கூடிய நீண்ட நிலத்தோற்றம் தான் மணல் திட்டு. இந்த மணல் திட்டு பெரும்பாலும் கடற்கரைக்கு இணையாக இருக்கும். அடுத்தது நீண்ட மணல் திட்டு. மணல் திட்டோட ஒரு முனை நிலத்தோடு இணைந்து மறுமுனை கடலை நோக்கி நீண்டு காணப்படும். ஒன்று வந்து கடலில் இருக்கும், இன்னொரு முனை வந்து நிலத்தை நோக்கி இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து நீண்ட மணல் திட்டு. பொதுவாக
ஓத பொங்கு முகங்கள்ல இருக்கும். இந்த மாதிரி நிலத்தோற்றம் எங்கே இருக்குது? ஆந்திராவில் இருக்கக்கூடிய காக்கிநாடால இருக்குது. மீள்பார்வை என்னென்ன பார்த்துருக்கோம் அதை கொடுத்துருக்காங்க. சமமற்ற நில மேற்பரப்பை சமப்படுத்தும் நிகழ்விற்கு சமன்படுத்தல் அப்படின்னு பேர். பாறைகளோட சிதைவே வானிலை சிதைவுன்னு சொல்கிறோம். வேதியியல், உயிரியல் சிதைவு அப்படின்னு சொல்லிட்டு 3 வகைப்படும். ஆறு, பனியாறு, நிலத்தடி நீர், காற்று, கடல் அலை இதெல்லாம் தான் வானிலை சிதைவுக்கான காரணம். இது ஒன்று தனித்தனியாக பார்த்துருக்கோம். கடத்துறதுனால, படிய வைக்கிறதுனால, அரிக்கிறதுனாலன்னு பார்த்துருக்கோம். எல்லாமே வந்து குழப்பம், திரும்ப பார்க்கணும். மண் அப்படிங்கிறது புவியோட மேற்பரப்பில் வானிலை சிதைவுகளால் உருவாக்கக்கூடிய சிதைவடைந்த பாறை துகள். இதோட இந்த பாடம் முடியுது. நம்ம ஒன்றுமே வந்து 2 டைம் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.